சரி, பிரின்ஸே வந்து ஆஸ் அ ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் மோட்டிவேஷனாக பேசணும்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி 2 லெசன் முடிஞ்சு கரெக்டாக. இன்னும் எவ்வளோ லெசன் மிச்சம் இருக்கு? 10. மொத்த சிலபஸில் எத்தனை லெசன்? 14. ஸோ 12 லெசன் தான் இருக்குது கரெக்டாக இல்லையா? இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த லெசன் ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்துறதுக்கு தான் எனக்கு ஒரு 10 லெக்சர் தேவைப்படும். அப்போ சாலிடாக அதுக்கு 1 மாதம் போகும். சரியா? அதுக்கப்புறமேலு சரியா சாப்டர் நம்பர் 5 ஆகட்டும், 6 ஆகட்டும், 7 ஆகட்டும், இந்த 3 சாப்டரும் 8 சேர்த்துக்கோ. இந்த 3 சாப்டர் நடத்தி முடிக்கிறதுக்கு 1 மாதமே போதுமானது. சரியா? ஒரே மாசத்துல 4 சாப்டர் வந்துடும். சாப்டர் 5, 6, 7, 8 இது எல்லாமே. புக்கை புக்கை கொண்டு அந்த பொண்ணை புக்கை கூட முதல்ல புக்கை பார்க்கட்டும். யார்? நீ தானே புக்கை பிரிண்ட் பண்ணிட்டு வர்ற. ஃபர்ஸ்ட் புக்ல எத்தனை இருக்குன்னே தெரியல. 7 பிரிச்சிருங்க. சரியா? அப்ப நல்லா பார்த்துக்கோ. அடுத்த மாசம் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். அடுத்து பார்த்தா லெசன் டம் டம் டம்னு போயிடும். சரியா? 1 மந்த்ல 4 லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் புக்கும் முடிஞ்சு போயிடும். ஓகேவா? சாப்டர் 4 பார்த்தா ஆல்ரெடி 10th படிச்சது. அது இல்லாமல் அதுக்கு ஒரு 5 to 6 லெக்சர். லாஸ்ட் இயர் நான் 8 லெக்சர் நடத்துறேன். இந்த வருஷம் 6 லெக்சரில் வைண்ட் அப் பண்ண பார்ப்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம PYQ வேறு கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? சரி, அதே மாதிரி செகண்ட் வால்யூம் புக்கில் போயிட்டேன்னா ரே ஆப்டிக்ஸுக்கு ஒரு 12 லெக்சர் தேவைப்படும். சரியா? அவ்வளோ லெக்சர் ஆகுமானா 2 லெக்சரில் முடிக்கிறதா சொல்லி முடிச்சிடலாம். இல்லை, அப்போ 12 லெக்சர் கிட்ட ஆகும் ரே ஆப்டிக்ஸ் நடத்துறதுக்கு. வேவ் ஆப்டிக்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு 4 லெக்சரு. ஆட்டம்க்கு டியூவல் நேச்சருக்கு பார்த்தோன்னா ஒரு 3 லெக்சர். ஆட்டம்க்கு பார்த்தோன்னா ஒரு 2-3 லெக்சரு. நியூக்ளியருக்கு பார்த்தோன்னா ஒரு 2-3 லெக்சர். செமிகண்டக்டர் பார்த்தோன்னா ஒரு 4 லெக்சரு. சரியா? அப்போ இந்த ஒரு சில லெசன் மட்டும்தான் எனக்கு டைம் கன்சியூமிங் மாதிரி தெரியும். அதனால் ஸ்லோவாக போகிறோம். ஃபிசிக்ஸில் நீங்கள் என்னன்னா ஒரு புக்கை முடிக்க போகிறீங்க. சரி, மேத்ஸில் ஒரு புக்கை முடிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு உனக்கு தோணும். ஃபிசிக்ஸ் வந்து முடிக்கிறப்ப டம் டம் டம்னு முடியும். சரியா? மேத்ஸில் பார்த்தேன்னா இன்டகிரேஷனில் போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு 1 மாதம் இன்டகிரேஷனே நடத்துகிற மாதிரி இருக்கும். புரியுதா? இன்டகிரேஷன் வந்து டைம் கன்சியூமிங் சாப்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் உன்னோட வேலை என்னன்னா முடிச்ச 2 சாப்டரை தரோ பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? முடிச்ச 2 சாப்டர் என்ன பண்ணிக்கணும்? தரோ பண்ணிக்கோ. என்ன டிஃபிகல்ட்டி? 2 சாப்டர் முடிஞ்சுன்னா அந்த 2 சாப்டர் எந்த அளவுக்கு தரோ ஆகணும்னா பட் எந்த எக்ஸாமில் கேட்டாலும் சரி, எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் உட்காந்து 1 hour நீ ரிவைஸ் பண்ண இந்த சாப்டரில் இருக்க எல்லாமே உனக்கு பிரெயினில் திரும்பி ஞாபகம் வரணும். அப்போ இப்போதைக்கு நீ அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படு. உடனே ஒரு சில அறிவாளி என்ன சொல்லுவாங்க, எதுக்கு நான் இப்போ படிச்சுக்கிட்டு நான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டேன்னா அப்போ படிச்சுக்கலாம்ல. சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கு அது நல்லா இருக்கும். மொத்தமாக உனக்கு ப்ரீ போர்டுன்னு பார்க்குறது 14 லெசன் கொடுத்துருவாங்க. ஒரு சாப்டருக்கு நீ 3 நாள் போட்டேன்னா மொத்தம் 14 சாப்டருக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லு? மல்டிப்ளை பண்ண தெரியுமா? 14 into 3 48. வெரி குட். 14 சாப்டர் இருக்கு. நீ 16 சாப்டர் படிக்கிற? எனக்கு தெரியும். மல்டிப்ளை பண்ணி தெரியாது. 14 டேபிள் தெரியாது. 42 days தேவைப்படும். கரெக்டா இல்லையா? அப்போ நீ யோசிச்சு 42 days உனக்கு டைம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ப்ரீ போர்டுக்கு செகண்ட் ப்ரீ போர்டுக்கு நடுவில் இருக்கிற டைமே பார்த்தோன்னா ஒரு 20 days தான் இருக்கும். அப்போ நீ 42 days உட்காந்து ஃபிசிக்ஸ் மட்டும் படித்தேன்னா கெமிஸ்ட்ரி யார் படிப்பா, மேத்ஸ் யார் படிப்பா? சரியா? அப்போ இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்லாம் நடத்த தரோ பண்ணிக்கோ. சரியா? அந்த தரோ பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு லெக்சர் என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லி லெக்சர் நம்பர் 9. பேசிக்லி பார்த்தோன்னா PYQ. நிறைய பேருக்கு PYQ என்னன்னு தெரியும். PYQ என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். DPP என்ன? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ராப்ளம்ஸ். கரெக்டா? சரியா? எஸ். அப்போ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எல்லாமே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரே ஒரு டாபிக் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் கண்டக்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் கண்டக்டர். அதில் கண்டக்டரில் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கண்டக்டர் எத்தனை பாயிண்ட் கொடுக்குறாங்க? 6 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு ஈக்குவல் டு 0. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா at the surface of charge conductor electric field வந்து எப்படி இருக்கும்னா perpendicular. electric field is perpendicular to the area. அந்த சர்ஃபேஸ் அதாவது நார்மல் ஏரியா வெக்டார் சொல்லலாம், ஏரியான்னு சொல்கிறேன். சரியா? இப்போ இதான் சர்ஃபேஸ்னு சொன்னால் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்?
நல்லா பாரு, நான் வந்து ஏரியா வெக்டார் சொல்லலை, ஓகேவா? ஏரியா வெக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பேரலல். ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும். வெரி குட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? The interior of a conductor can have no excess charge. அப்போ சார்ஜ் இன்சைட் எவ்வளோ இருக்கு? 0. ஃபோர்த் பாயிண்ட் சொல்லி என்ன கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் இன்சைட். V வந்து என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா சிக்மா பை எப்சிலான் நாட். சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஓகேவா? இப்போ இது வந்து புக்கில் கொடுத்துருக்க ஆர்டர் ஒரு பெரிய பெரிய கதையாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு உனக்கு தோணும். கரெக்டாக இல்லையா? இப்போ நீ நல்லா பாரு, இது எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கண்டக்டர்னு எடுத்தால் அதுக்குள்ளே எலக்ட்ரிக் அதோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? உள்ளுக்குள்ளே சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? சார்ஜ் இருக்காது. இருக்குமா இருக்காதா? சார்ஜ் எல்லாம் எங்கே இருக்கும்? சர்ஃபேஸில். அப்போ சார்ஜ் இன்சைட் எவ்வளோ? 0. சார்ஜே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிடுச்சுன்னா அது பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன? உள்ளுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு போகாது. கரெக்டாக நடத்தினா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கு நடத்தினா இல்லையா? மழை பெய்யறப்ப நீ எங்கே உட்காரணும்? வண்டிக்குள்ளே இல்லை மரத்துக்கு அடியிலையா? சொல்லி கொடுத்தேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொன்னேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே போகாது. கரெக்டா? அப்போ நல்லா பார்த்தேன்னா இது பேர் தான் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாரு, சார்ஜ் கண்டக்டருக்குள்ளே சார்ஜ் இருக்குமா? ஸ்பீடு கம்மி பண்ணி அவளுக்கு பொறாமையா இருக்கு. எனக்கு ஃபேன் போட்டு விடு. இப்போ நல்லா பாரு, சார்ஜ் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? 0. அப்போ ஃபீல்டு எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா இந்த ப்ராசஸ் பேர் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா உள்ளுக்குள்ளே ஃபீல்டு எதுவுமே போகாது. சவுண்ட் அதிகமாக இருக்குது. என்னோடது கம்மி பண்ணால் உன்னோடது கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கு. சவுண்டாக இருந்தால் அப்புறம் உனக்கு தான் அப்புறம் ரெக்கார்ட். சரியா? அப்போ இது 3 புரிஞ்சா? சார்ஜ் எவ்வளோ? அப்போ ஃபீல்டு என்ன? இந்த ப்ராசஸோட பேர் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னது? பேசிக்கலி டோ வி பை டோ ஆர் மைனஸ் டோ வி பை டோ ஆர். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா வி எப்படி இருக்கு? அப்போ வி கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிருச்சா? இங்கே 4 பாயிண்ட் வந்துருச்சா? என்னது? சார்ஜ் 0. சார்ஜ் 0னா ஃபீல்டு என்ன? ஃபீல்டு 0னா இந்த ப்ராசஸ் பேர் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு கண்டக்டர் பார்த்தோமா? சிக்மா பை எப்சிலான் நாட். கரெக்டா? டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ்க்கு நார்மல். 6 பாயிண்ட் கம்ப்ரைஸ் ஆயிடுச்சா? இது வந்து ரேண்டமாக இருக்கும். இது வந்து நீ ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டா? புரியுதா? ஓகே. ஸோ இந்த ஒரு டாபிக் நம்ம விட்டுருந்தோம். இப்போ பாரு, கொஸ்டின் நம்பர் 1. எத்தனை பேர் இந்த அசைன்மெண்ட்டில் முடிச்சிங்க? முடிச்சாச்சு. வெரி குட். ட்ரா த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார் அன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னா பேசிக்கலி என்ன திவ்யா? ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். என்னது? செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டட் பை சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ். சப்போஸ் என்கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குன்னா என்ன ஆகும்? இதுக்கு சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். கரெக்டா? இதான் என்னது? என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? எஸ். பட் இப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். கரெக்டா? சரி, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கொஞ்சம் இப்படி இருக்கும். புரியுதா? எஸ். ஸோ இதான் என்னது? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அது பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மொத்தமாக ஒரு தடவை மொத்தமாக சேர்த்து, ஏன்னா ரெண்டுத்துக்கு சேர்த்து, ஏன்னா நடுவில் வந்து கம்மியாக இருக்கும்ல. கரெக்டாக இல்லை? எஸ் ஆகும். எங்கே? ஈக்வி பொட்டன்ஷியல் இந்த இடத்துல நல்லா பாரு, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன ஆகும்?
அண்ட் தட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். கரெக்டா? அப்போ நீ யோசிச்சு பாரு, நான் வந்து 0 ஆக்குறேன்ட்டு இப்படி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயே, என்ன ஆகும்? ரெண்டுமே தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சுல. எனக்கு வந்து மொத்தத்துக்கு சேர்த்து வேணும், அதனால தான் உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது. See basically what is equipotential surface? இந்த சர்ஃபேஸில் எல்லா பிளேஸ்லையுமே பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். புரியுதா? அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். சப்போஸ் வந்துட்டு இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைய சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டா? பட் டைபோலோட டைரக்ஷன் என்ன? அதனால தான் இந்த நடுவில் இருக்க லைன் வந்து வரையாமல் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க. அதனால் டைபோலோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது எதோட டைரக்ஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். எனி டிஃபிகல்ட்டி? அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பண்ணுற மிஸ்டேக் என்ன, இது சைடு வெளியில் எடுக்கிறீ, அப்போ இந்த சைடு உள்ளே சொருகிடுவேன். அது தப்பு. சரியா? பாசிட்டிவ்லேருந்து வெளியே போகும், நெகட்டிவ்ல. ஓகேவா? ஸோ இது என்னது? ரெட் கலரில் இருக்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். நல்லா பார்த்தனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இந்த சர்ஃபேஸும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸும் இது எப்படி இருக்கணும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். உங்களுக்கு கைடில் இருக்க ரீசன் பார்த்து சொல்லிடுறேன் உனக்கு இந்த ஆன்சரை பார்க்குறப்ப. Draw the equipotent surface due to isolated point charge. Basically இது isolated point charge வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மென்ஷன் பண்ணலனாலும் ரெண்டுத்துக்கு சேம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சேமாக வரைய முடியுமா? இல்லை. சொல்லு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன? திரும்பி தான் இடம் அந்த சேரும் உடைக்கணும் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு. இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆகாத வேலை. சொல்லு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட். நெகட்டிவ் சார்ஜ் தான். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்கிட்ட பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லலை. அப்போ நான் எப்படி வரைய முடியும்? எதுவுமே சொல்லலாம் பாசிட்டிவ் எடுத்துக்கணுமா? சரி நல்லா பாரு. ஈக்வி பொட்டென்ஷியல் வந்து ஸ்கேலரா வெக்டரா? பொட்டென்ஷியல் ஸ்கேலர். அப்போ நெகட்டிவ் இருந்தால் என்ன, பாசிட்டிவாக இருந்தால் என்ன? கரெக்டா? பாசிட்டிவ்க்கு இதே தான் வரும், நெகட்டிவ்க்கு இதே தான் வரும். புரியுதா? பாசிட்டிவ்ல இருந்து அந்த சார்ஜ் பக்கத்துல இருக்கிறது வந்து அதிகமா இருக்கும், நெகட்டிவ்ல இருந்து பக்கத்துல இருக்கிறது வந்து கம்மியா இருக்கும். ரெண்டுக்குமே பக்கத்துல தான் டவுன் இருக்கு. இல்ல, அது நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறும். அவன் சொல்றது கரெக்ட். ஆமா, நீங்க ஏன்னா நல்லா பாரு, நெகட்டிவ் சார்ஜ் சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குமா? அப்ப நான் தூரம் போக என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் கம்மியாகும். ஆனா நெகட்டிவ்க்கு நான் வந்து தூரம் போக என்ன ஆகும்? இதானே ஃபீல்ட் லைனு. நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷனை டிராவல் பண்ணா என்ன ஆகும்? அப்ப நான் தூரமா போனா அதானே நானும் சொன்னேன். என்ன பிரச்சனை? நீ அப்படியே சொன்னேன். நல்லா பாரு, இதில் தூரம் போக கம்மியாகும், அதில் தூரம் போக புரியுதா? பட் எனக்கு தேவை என்ன? பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். இதானே ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ். கரெக்டா? சரி, பேசிக்லி உன் டவுட் என்ன? நல்லா பாரு, KQ/R இதானே ஃபார்முலா. அப்போ நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்தேன்னா சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவேன், நான் லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். கரெக்டாக இல்லையா? அப்போ எல்லா ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கிற பாயிண்ட் நான் ரேடியஸ் நான் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு எந்த ரேடியஸ் வேணுமோ நான் அதை வச்சு ட்ரா பண்ணுவேன். கரெக்டாக? அது பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் சேமாக தான் இருக்க போகுது. Does the charge given to a metallic sphere depend on whether it is hollow or solid? Hollow sphere-ல கொடுக்குற சார்ஜுக்கும் சாலிட் ஸ்பியரில் கொடுக்குற சார்ஜுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஏன்னா பேசிக்கலி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? மெட்டாலிக் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? மெட்டாலிக் ஸ்பியர்னு சொன்னதுனால ஹாலோவாக இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற சார்ஜ் எங்கே போய் தங்க போகுது? சர்ஃபேஸில். கரெக்டா? புரியுதா? அப்போ இட் டப்ஸ் நாட் டிபெண்ட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? இன் கேஸ் ஆஃப் மெட்டாலிக் ஸ்பியர், சார்ஜ் கிவன் டு இட் மோஸ்ட்லி ரிசைட் ஆன் இட் சர்ஃபேஸில் தான் இருக்கும். Therefore there is no difference between the charge given to hollow or solid sphere. Any difficulty? For 2016 le get your question. A point charge plus Q is placed at a point O as shown in the figure. Is the potential difference VA minus VB positive or negative? ரொம்ப சிம்பிள் லாஜிக். ப்ளஸ் இங்கே வச்சிருக்கேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகுது? அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் போனால் என் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்? அப்போ பொட்டன்ஷியல் அட் A is greater than. Any difficulty? அப்போ VA minus VB பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். இல்லை எனக்கு இது புரியல, அப்போ விடு. நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா? அப்போ பொட்டன்ஷியல் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் கம்மினா பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சா பொட்டன்ஷியல். அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா?
பாசிட்டிவ். ஓகே ஓகே சம்பத் கொஸ்டின் நம்பர் 15 வாண்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதனால இப்போலேருந்து ரெடியாக இருந்துக்கும். 5 in 15 சொல்லிட்டேனா, சாரி 5. கொஸ்டின் நம்பர் 5. A charge plus q is moved from a point A above a dipole of dipole and P to a point B. நல்லா பாரு, Aல இருந்து Bக்கு மூவ் பண்றேன் without any acceleration. அப்போ ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? புரியுதா? ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டா இல்லையா? நல்லா பாரு, இந்த பாயிண்ட் டைபோலுக்கு எப்படி இருக்கு? பொட்டன்ஷியல் அட் ஈக்விட்டோரியல் பார்த்தோமா, ஜீரோவா? அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 0. ஃபைனல் எங்கே வந்துட்டேன்னா இங்கே பொட்டன்ஷியல் எவ்வளோ? 0. கரெக்டா இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஓகேவா? ஓகே கொஸ்டின் நம்பர் 6. சரியா? ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கோம் அதையும் நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். Why are electric field line perpendicular to a point on the equipotential surface? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுக்காக பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா electric field is always perpendicular to the equipotential surface because no work is done on equipotential surface. சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நான் இதை ஒர்க் பண்ணுவேனா? ஒர்க் பண்ண மாட்டேன். அதனால இது என்ன ஒர்க்? இது no work is done when moving a charge on equipotential. equipotential surface ல மூவ் பண்றேன்னு வெச்சுக்கோ, சார்ஜை ஒர்க் பண்ணுவியா? ஏன்னா அந்த இடத்துல எல்லா பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஒர்க் டன் என்ன? இருந்தாலும் எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. ஏன்னா தெரியல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் டன். சரி, பேசிக்லி நம்ம அப்படி யோசிப்போம். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? எஸ், Q டெல்டா V. டெல்டா V நான் எப்படி எழுதிக்கலாம்? கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம சார்ஜ் 0 இல்லை, அப்போ இந்த டேர்ம் 0 ஆகணும். கரெக்டா இல்லையா? இது எப்போ சார் 0 ஆகும்? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரேடியல் வெக்டர் எப்படி இருக்கணும்? cos 90 தான். அப்போ இதில் R வெக்டர் எது எடுக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டு R வெக்டர் ஒரே மாதிரி தானே வரும். அப்போ அவங்க வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு எடுக்காம மேபி இந்த மாதிரி சர்ஃபேஸ் எடுத்து பேசியிருப்பாங்களோ என்னமோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியல் அவுட்வர்ட் தான் இருக்கும். அப்படி பார்த்தா ரெண்டு பேரலா தானே வரும். கரெக்டா? ரேடியல் வெக்டரும் அதுவும் ஆமாவா இல்லையா? பட் இவங்க அதான் இவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ் பிகாஸ் நோ ஒர்க் இஸ் டன் ஆன் த ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ். ஒர்க் டன் எவ்வளோனா Q0 இன்டூ VA மைனஸ் VB. VA மைனஸ் VB வந்து 0, அதனால ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, 1 மார்க் கொஸ்டினா நீ வந்து சும்மா ஏதாவது ரீசன் இருந்தால் கூட 1/2 மார்க்கில் போடுவாங்க. 2D இருக்கனால அது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. 3D ஆயிருச்சுனா parallel ஆயிருமா? அதே வெப்சைட் தான்டா. பேசாம இனிமேல் ஆன்சர் எழுதுன்னு வச்சு கீழே வெப்சைட் பேர் சேர்த்து போட்டு கொண்டு வாங்க. நல்லா பாரு, 2 point charges plus q and minus 2q are kept at a distance d apart. இந்த क्वेश्चन நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாடல்ல நம்ம பார்த்ததுல அந்த d க்கு பதிலா 9 மீட்டர் அபார்ட்னு எழுதிருக்கோம். நல்லா பாரு, q இது minus 2q. distance of separation எவ்வளோ? d. என்ன கேக்குறாங்க? find the location of the point relative to charge q at which the potential of the system is 0. நல்லா பாரு, கண்டிப்பா இதுக்கு பக்கத்துல தான் பொட்டன்ஷியல் 0 ஆகும். கரெக்டா இல்லையா? மொத்த டிஸ்டன்ஸ் d, இதோட ரேஷியோ 1:2. அப்ப இந்த வேல்யூ பார்த்தனா d/3 இருக்கும், இது 2d/3 ன்னு வரும். கரெக்டா இல்லையா? இல்ல, எனக்கு இதெல்லாம் புரியல. இது வந்து பேசிக் நீ ஆப்ஷனை பார்த்தா மார்க் பண்றது. பட் எஸ் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். 1 மார்க் கேட்குறாங்க, பட் சால்வ் பண்ணி தான் பார்ப்போமே. இந்த டிஸ்டன்ஸ் தெரியாதுல எக்ஸ்னு வச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? d minus x. இப்போ உனக்கே தெரியும் பொட்டன்ஷியல் டியூ டு a plus பொட்டன்ஷியல் டியூ டு b equal to 0. கரெக்டா சம்பத்? இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு a plus பொட்டன்ஷியல் டியூ டு b equal to 0. பொட்டன்ஷியல் டியூ டு a என்ன? kq by x. கரெக்டா? minus 2kq by
ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா KQ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/x ஈக்குவல் டு 2/d minus x. கிராஸ் மல்டிப்ளை பண்ண d minus x ஈக்குவல் டு 2x, d is equal to 3x, x is equal to d/3. அப்போ இதான் வேல்யூ. x is equal to என்னது? கரெக்டா? புரியுதா? The figure shows the field line. Okay va? Field line of a positive charge. Positive charge கொடுத்திருக்கான். Is the work done by the field? என்ன கேக்குறாங்க? Work done by the field. Is moving a small positive charge from Q to P. சரியா? விடு. சொல்றாங்க கேப்ப இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாது. Q ல இருந்து P க்கு மூவ் பண்ற. ஓகேவா? நல்லா பாரு, Q ல இருந்து P க்கு மூவ் பண்றேன்னு சொன்னா நீ வர்க் பண்ணுவியா இல்லையா? நம்ம தானே ஒர்க் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா Qல பார்த்தனா பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும், Pல பார்த்தனா பொட்டன்ஷியல் இது. எனக்குலாம் ஒன்றும் புரியல. சரி விடு. பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரேன்னா இந்த பாசிட்டிவ் அந்த சார்ஜ் என்ன பண்ணும்? அப்போ நீ தானே அதை தள்ளிட்டு கொண்டு வரணும். கரெக்டா இல்லையா? அப்போ யார் ஒர்க் பண்ணுறான்? ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து பாசிட்டிவா? அப்போ ஒர்க் டன் பை த ஃபீல்டு என்ன? ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ ஒர்க் டன் பை ஃபீல்டு எவ்வளோ? work done by field. புரியுதா? சப்போஸ் Pல இருக்கிற சார்ஜ் Qக்கு போகுது, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? Pல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் Qக்கு போகுது. அப்ப யார் ஒர்க் பண்றா? ஃபீல்ட். அப்ப work done by the field positive, work done by external negative. any difficulty? சப்போஸ் ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. மைனஸ் சார்ஜ் வந்து Qல இருந்து Pக்கு கொண்டு வர யார் கொண்டு வருவா? ஃபீல்டு. கரெக்டா இல்லையா? ஏன் ஃபீல்டு? என்ன ஃபீல்டு நெகட்டிவ் பார்த்து அவனை அட்ராக்ட் பண்ணிக்கோ. அப்போ ஒர்க் டன் பை த ஃபீல்ட், ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். சப்போஸ் Qல இருந்து P வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ் போகுது, Pல இருந்து Qக்கு நெகட்டிவ் சார்ஜ் போகுது, எக்ஸ்டர்னல். ஏன்னா நம்ம தான் நெகட்டிவ் சார்ஜை தூரமாக கொண்டு போகிறோம். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்போ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் வந்து பாசிட்டிவ், ஒர்க் டன் பை ஃபீல்ட் இஸ். அதனால மனப்படம் பண்ணிட்டு போயிடாது. ஒர்க் டன் பை த ஃபீல்ட் இஸ் நெகட்டிவ், ஒர்க் டன் பை த ஃபீல்ட் இஸ். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துப்போம். சரியா? ஃபீல்டு வந்து அட்ராக்ட் பண்ண பார்க்குதா இல்லை ரிப்பல் பண்ண பார்க்குதா? ஃபீல்டு அட்ராக்ட் பண்ணுதுன்னா ஒர்க் ஃபீல்டு பண்ணுவான். நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோ. நெகட்டிவ் வந்து Pல இருந்து Qக்கு போறதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுமா? அப்போ ஒர்க் டன் பை ஃபீல்டு என்ன ஆயிரும்? நெகட்டிவ். புரியுதா? இல்லை எனக்கு இதெல்லாம் ஆகல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q into delta V. அப்போ டெல்டா V ஏல பாரு, Bல பாரு. ஏல பொட்டன்ஷியல் அதிகமாக இல்லை Bல பொட்டன்ஷியல் அதிகமாக, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு. சார்ஜ் பாசிட்டிவாக நெகட்டிவ் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வாங்கி போட்டு படிக்கும். சரியா? சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவியா? வெட்டி விடு. ஒர்க் எங்களுக்கு வெக்டார் ஆச்சு. எங்கேயாச்சும் வெக்டார் எழுதியிருக்கேன்? சார்ஜ் வெக்டாரா, பொட்டன்ஷியல் வெக்டாரா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்கேலரா? அதுக்கும் இல்லை. பப்ஸ் சாப்பிட்ற வரைக்கும் சிப்ஸ் பிடுங்குற வரைக்கும் ஃப்ளாட் ஆகல. ஃபார் எனி சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ் த்ரூ அ பாயிண்ட் இன் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆமாவா இல்லையா? ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? நார்மல். ஜஸ்டிஃபை. நோ ஒர்க் இஸ் டன் in moving a test charge from one point to another of an equipotential surface. அப்ப என்ன சொல்றாங்கன்னா E dot dl basically which is nothing but V is equal to 0. ஏன்னா electric field is perpendicular to dl. but where is dl? I don't know. electric field எனக்கு டைரக்ஷன் தெரியும். இந்த dl எந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னா இது நான் வயருக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல I got it. இப்போ நல்லா பாரு, இதான் ஒரு ஒயர்னு வச்சுக்கோ. இந்த ஒயர்ல இருக்கிற எலிமெண்ட் அசியம் தட் இது ஒரு ஒயர். இந்த ஒயர்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் அப்ப நல்லா பார்த்தனா இது dl, இது dl, இது கரெக்டா? சின்ன லென்த். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? நடுவில் பிளஸ் சார்ஜ் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு இப்படி இருக்கும். அப்ப நல்லா பாரு டிஎல்க்கு எப்படி இருக்குது? புரியுதா?
நான் ஆல்ரெடி டன் இன் 5th தீட்டா மேக்ஸிமம் புள்ள யார் சாமி தீட்டா 90 டிகிரி எப்படி சார் காஸ் தீட்டா மேக்ஸிமமா இருக்கும்? இந்த பொண்ணுக்கு ட்ரிக்னாமெட்ரி யாராவது சொல்லி கொடுங்கப்பா. நீ என்ன பண்ண தெரியுமா? ஆல்ரெடி டன் இன் 6th படி போட்டேன். இதே தானே 6th क्वेश्चन. அப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு இப்பதான் புரியுது. இந்த ஒயர் இது வந்து நான் ஒரு ஒயர் மாதிரி அஸ்யூம் பண்ணது, சின்ன சின்ன லென்த்னு எடுத்துக்கலாம்ல. சும்மா ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, சர்ஃபேஸ் ஒரு சின்ன லென்த் எடுக்கிறேன், சரியா? நீ என்ன பண்ண தெரியுமா? அவன்கிட்ட போயிட்டு 10th தானே படிக்கிறேன், அவன்கிட்ட போய் ட்ரிக்னாமெட்ரியில் கேளு, சரியா? இல்லை நடத்துவேன். அவன்கிட்ட கேளு காஸ் 0 எவ்வளோ, காஸ் 90 எவ்வளோ, அப்பயாவது படிச்சுக்க. ஹைலைட் என்ன, நீ போய் உங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் சாருக்கு நடத்திருக்க பார்த்தியா? எவ்வளோ பெருமையாக இருக்கு. What is the geometrical shape of equivalent surface due to a single isolated charge? What is the shape? Concentric circle. Huh? Very good. Spherical. Yes, she is correct. No, I am serious. ஏன்னா சார்ஜ் நடுவில் இருக்குன்னா ஸ்பெரிக்கலா தானே வரும், கரெக்டா? உனக்கு வந்து 2Dல மார்க் கேட்கல, 3D தானே இது, கரெக்டா? ஆனா எக்ஸாம் 3Dல இருக்கும். ஆமா, ஏன்னா நீ பேப்பர் வந்து பார்த்தோன்னு வச்சு கொஞ்சம் திக்கா இருக்கும்ல, அப்படி. கான்சென்ட்ரிக் ஸ்பியர் தான் கரெக்ட். அப்ப எங்க 3Dனா இப்படி வந்திருக்கணும் இல்ல? நீ அப்ப சிலிண்டர் வரைஞ்சிருக்க, அப்ப நான் தப்பு போடுவேன் இல்ல, கரெக்டா? சரி நல்லா பாரு, அவன் என்ன சொல்றானா, இப்ப நான் வரைஞ்சிருக்கிறதுக்கு திக்னஸ் இருக்கும், அப்ப சிலிண்டரா ஸ்பியரா? 3D ஸ்பியர். நாங்க அதனால என்ன பண்ணுவோம்னா, எப்படா தெரியும்? எப்படி இருக்கு இது? 3D, சரியா? இது 3D ஸ்பியர். இப்படி ஒரு லைன் போடுங்க. ஆமா, இப்ப நான் உட்காந்து என்ன பண்ணணும், இப்படி வரைஞ்சி இப்படி இப்படி சத்தியம். நடுவுல ஆமா, மூன் நைட் எபிசோட் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்க மூன் நைட் வரைஞ்சி விளையாடுறோம். Okay, next question. What is the amount of work done in moving a charge around a circular arc of radius r at the center of which another charge is located? ஒரு சார்ஜ் இருக்கு நடுவுல, ஓகேவா? அப்போ what is the work done in moving? ஓகே, அப்படி சொன்னியா? சரி சரி. இல்ல கரெக்டா இருந்தா கரெக்ட்னு சொல்லணும். இல்ல இந்த இதுல 10th வரையும் இல்ல. சரி நல்லா பாரு, நடுவில் ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கும், கரெக்டா? பிளஸ் ஏதோ ஒரு சார்ஜ் இருக்கு. அப்ப ஒர்க் டன் டு மூவ் another சார்ஜ் along the radius. ஏன் 0 ஆகுது? ஒர்க் டன்னா ஏதோ அட்ராக்ட் ஒரு ரிப்பல் இருக்கும். வெரி குட். ஏன் 0? ஏன் டெல்டா வி 0? வெரி குட். அப்ப நல்லா பாருது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸா? அப்ப பொட்டன்ஷியல் எல்லா இடத்துல கான்ஸ்டன்ட்டா? பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் 0 னா ஒர்க் டன் எவ்வளோ? 0. புரியுதா? சம்பத்து Q into 0. நீ தான் அங்கே சோட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை கேட்டா ப்ரோ ஃபிக்ஷன் வருது, சார்ஜ் வருமா? எடா நான் அதுக்குள்ள இந்த மாதிரி ஏன் பேக்கை மட்டும் தயவுசெய்து இந்த மாதிரி மேலே இல்லை தூக்கி போடாதீங்க, சரியா? ஏன்னா ஃபோன் வச்சிருப்பேன், டேப்லெட் வச்சிருப்பேன், அப்புறம் உடஞ்சி போச்சு. ஏன்னா உங்க பேக்ல புக் இருக்கும், என் ஃபோன்ல ஃபோனு டேப்லெட் இருக்கும். இது வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் பத்தி, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த கேப்ல யோசிக்கிறான், டேப்லெட் வச்சு என்ன முக்க போடலாம், மாத்திரை. 2 charges, 2 microcoulomb minus 2 microcoulomb at placed at point A and B 5 cm apart depict an equipotential surface of the system. என்ன கேட்டிருக்கான்? டைபோலோட ஈக்விபொட்டன்ஷியல். நம்ம ஆன்சர் எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க.
அவ்வளோ தூரம் இல்ல, கொஞ்சம் பக்கம் தான். உன் புக்ல பாரு. என்னென்ன சார்ஜ் இப்படி பிரிச்சுன்னா இப்படி பிரிச்சு வச்சிட்டீங்க. அது ஓகே. உங்க புக்கை எடுத்து பாடுற இல்ல, புக்கு கொடு திவ்யா. பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி சர்க்கிள் எப்படி இப்படி இழுக்க வச்சு கொண்டா. இல்ல ஒரு செகண்ட் கொண்டா, சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாத. மேடம் நீங்க உங்களது கொண்டு வாங்க, அவனை கூட நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்ப நல்லா பாரு, இந்த சார்ஜ் ரெண்டுத்தையும் எப்படி பிரிச்சு வைக்கணும்னா சப்பட்டையா பிரிச்சு. தெரியுதா? சம்பத்தம் அதே தான் பண்ணிருக்கானா? இந்தா இது முகேஷ். ஈக்விவலென்ட் சர்ஃபேஸ் வேரியேஷன்னா சேர்த்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். எதுக்கு இவ்வளவு தூரத்தை பிரிச்சு போடுறீங்க சொல்லு? நீங்க லைஃப்ல சிங்கிளா இருக்கிறதுக்காக சார்ஜ் அந்த அளவுக்கு பிரிக்காதீங்க, சரியா? See நல்லா பாரு, இது வந்து very apart from your expectation. +2 -2க்கு நல்ல ஒரு கோடை போட்டு அதுக்கு நடுவுல இங்க இருக்கு. அது யூனிஃபார்ம் வெல்ல இங்க தெரியுதா? இது தப்பு. நடுவுல சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கு. இந்த ஈக்விவலென்ட் சர்ஃபேஸ் எதுக்கு வரையணும்? எல்லாத்தையும் இதா பண்ணிருக்கியா? நல்லா பாரு, யூனிஃபார்ம். இதான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு ஈக்விவலென்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? புரியுதா? சரியா? திவ்யா குப்பை மாதிரி தான் இருக்குப்பா. குப்பைல இருந்து எடுத்துட்டு வந்துட்டே நீ. சரி நல்லா பாரு, சப்போஸ் அவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, சார்ஜ் எவ்வளோ? 1 வந்து 2 கூடும், இன்னொன்று -2. சும்மா அதுக்காக அவ்வளோ பிதுங்கி வைக்காதடா, சரியா? அதாவது இங்க ஒரு சார்ஜ், அதாவது நான் வரையறப்ப இங்க ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு இப்படி தானே பண்றேன். இவங்க அதாவது இதுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஒரு கர்வ் இப்படி கொடுத்தா பரவாயில்ல, கர்வ் இப்படி கொடுத்தா பார்க்க ஓகே, சரி. மேல ஒரு கர்வ் கீழே ஒரு கர்வ் இப்படி போய் இவ்வளவுதான். இவ்வளவுதான். இதுல பார்த்தா வச்சுக்கீங்க சுத்தி ஃபீல் லைன் வந்துட்டு யாரு கேட்ட வரைய சொல்லி அதான் நான் சொன்னேன், இப்படிதான் நீ சர்க்கிள் போட்டிருக்க. இந்த ரங்கோலி போடுவாங்க தெரியுமா, இங்க இருந்து அரைச்சி. இப்படித்தானே இந்த ஸ்பைரல் போடுவோம் தெரியுமா, இப்படிதான் நீ போட்டிருக்க. புக்ல பார்த்தனா இந்த டயக்ராம் அழகா கொடுத்துருப்பாங்க, அதை நீ பார்த்து வரணும், சரியா? டயக்ராம் வந்து உனக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேனா, மெட்டீரியல் கொடுத்தேனா? ஏய் செகண்ட் லெசன் நோட்ஸ் மெட்டீரியல் கொடுத்தாச்சு, அப்போ அதை படிச்சு தோல. ஷேட் போர்டில் கிளம்பு. இல்லை புக் இருந்தால் அந்த புக் கால் கீழே வை. புக்கு ஒன்ட்டு இருந்தால் புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. இதில் என்ன பெருசா? உங்கள் புக்கில் ஒன்றுமே இருக்காது, டயக்ராம் கெப்பாசிட்டி டயக்ராம் இருக்காது, அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து எங்கே யூஸ் ஆகுது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. உனக்கு வேணா ஸ்டேட் போர்டு புக் வேணா நீ படிச்சுக்கோ, யார் வேணான்னா, சரியா? உங்கள் புக்கில் கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தோன்னா பயோ புக்கு மட்டும்தான், அதுவும் பார்த்தோன்னா சென்சார் போடுற அளவுக்கு போட்டிருப்பான். படிக்காத, சிம்பிள். அதான்டா போய் படிச்சுக்கோ ஸ்டேட் போர்டில். யார் உனக்கு கேள்வி ரியலைஸ் கெபாசிட்டர் கொடுத்து அதுல மைக்ரோஃபாரட் யூனிட் இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணி காட்டிருப்பாங்க. ஐயோ என்ன டிஸ்ப்ளே போடுச்சா? இன்னைக்கு எனக்கு 3rd கிரேட் அசைன்மென்ட் சப்மிட் பண்ணல, போச்சு. ஐஐடி கனவு போச்சு. இப்படிதான் குப்பையில போகும். இப்போ நல்லா பாரு, 2 -2 இது பேசிக்கலி பார்த்தோன்னா டைபோலா. அப்போ டைபோல டயக்ராம் தெரியும். சப்போஸ் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 ஆகும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ், செகண்ட் சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 - x. கரெக்டா? கரெக்டா. டியோட டி மைனஸ்னா டின்னு போட்டுக்கோ. அப்ப நல்லா பார்த்தனா 5 - x = x 5 6
ஏன்னா ரெண்டு சைடு சார்ஜ் ஈக்குவல் இருந்தால் நடுவில் தானே ஈக்குவல் 0 ஆகும் கரெக்டா? ஏன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சு அவங்க எதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க தெரியாம ஆன்சர் ஸ்கீம். இந்த அரியன்ட் தான், இது அரியன்ட் தான். why electrostatic potential, why electrostatic குண்டு பயலே இப்பதான் ஷூன்ற திரும்பி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு தள்ளி உட்காரு, ஒன்னால பசங்க ஃபுல்லா கெட்டு போறீங்க. வாய் அடிக்கிறது காரணமே நீ தான். தெருவில் இருக்கிற பொண்ணு எல்லார்ட்டையும் இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை வந்து பேன் பண்ண சரியாகும். கேட்டா நானே எப்பயாவது தான், அதான் அந்த நேற்று உட்காந்து முந்தா நேற்று உட்காந்து பேசினேன் 2 மணி நேரம். நானே எப்பயாவது 2 மணி நேரம் பேசுறேன். அது என்ன பேசுறது, நாங்க ஊருக்கு போனதை பத்தி பேசுறேன். இப்ப 12th அதானே கேட்பாங்க வந்துட்டு. பெருசா என்ன இருக்க போகுது, ஊருக்கு போறது பஸ்ல போறீங்க இல்ல வண்டியில போறீங்க. ரொம்ப ப்ராடக்டிவ் ஒர்க், ப்ரொடக்டிவ் ஒர்க். தேங்க்யூ. நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். why electrostatic potential is constant throughout the volume of a conductor and has same value as on its surface. ஃபார்முலா கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா பேசிக்கலி பார்த்தனா சார்ஜ் வந்து எங்க இருக்க போகுது, சர்ஃபேஸ்ல. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு எவ்வளோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா பொட்டன்ஷியல் என்ன, எனி டிஃபிகல்ட்டி இல்லனா பொட்டன்ஷியல் இன்சைடு பார்த்தனா KQ by capital R. சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கும் ரித்திக்கு? உன் ஃபோன் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, ஏன்னா நான் ஏதாச்சும் தூக்கி போட்டு உன் ஃபோன் உடஞ்சாலும் உடையும். இல்லை சைடில் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்ல, மாதிரி அடிக்கிறப்ப உன் மேலே பட்டு நீ ஃபோன் வச்சுட்டு. இல்லை நீ பேசிக்கிட்டே இருக்க லொடலுடனே. கிளம்பு போய் எழுது. என்ன சொல்ற? யார் உன்னை அப்ளை பண்ண சொன்னது? இங்கிலீஷ் மேம் தானே, நான் ஃபோன் போடுறேன். சிஎஸ் மேம். மேம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த காலேஜை அப்ளை பண்ண சொல்கிறீங்க, இவன் என்கிட்ட வந்து ஏன் வீடு எடுக்கிறான். ஸோ அப்ளையும் பண்ண தெரியாது. இதில் நடுவில் வேற நான் இமெயில் ஐடி ஹேக் பண்ணிடுறேன், இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஞாபகம் வைக்கல, ஒரு இமெயில் ஐடி ஹேக் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் எடுக்கிறாரு. அந்த பொண்ணு பார் ஃபோன் பேச போயிட்டா. நான் கிளாஸ் தான் நடத்துறேன்னா, அவன் என்னடா 3rd கிரேடர் பேசிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு போறா. நீ என்ன ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிய இங்க? அந்த போடு கீழே போட்டு எடுத்துக்கோ. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காடா, சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு, வெக்கமே இல்லை. Why the potential inside a hollow spherical charge conductor is constant and has same value? சரி நல்லா பாரு, ஒரே क्वेश्चन சரியா? அடுத்து why there is no burden in moving a charge from one point to another in equipotent surface? equipotent surface னு சொன்னா potential வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், potential difference 0 ஆயிரும். burden வந்து charge into potential difference which is 0. very good. A hollow metallic sphere of radius 5 cm is charged such that potential on its surface ல எவ்வளவு potential இருக்கு? What is the potential at the center of the sphere? நல்ல பாரு, hollow sphere னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? hollow sphere னு சொன்னதனால அதான் hollow metallic sphere. கரெக்ட்டா? அப்ப நல்லா பார்த்தனா வெளியில வந்து சர்ஃபேஸ்ல 10 னா உள்ளே எவ்வளவு இருக்கும்? 10 தான் இருக்கும். அதே क्वेश्चनக்கு பதிலா இது வந்து சாலிட் இன்சுலேட்டர்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ. இங்க 10 னா இங்க எவ்வளவு இருக்கும்? 0. இங்க V னா இங்க 1.5 3/2 டைம்ஸ் V னு பார்த்தோமா? அப்ப பேசிக்கலி 15 ஆயிருக்கும். பட் பேசிக்கலி இது உன் சிலபஸ்ல கிடையாது. ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? 10 தான். KQR into KQ by R into 3/2. ஓஹோ சரி. at any point ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? KP cos theta by R. இல்ல எங்கல எங்க போயிட்ட? டைபோல் due to dipole. என்ன பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் ஹாலோ ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் கேக்குற டைபோல் போயிட்டார் தலைவர். ஒரு இது பெருமை KP cos theta by உங்களையே விட்டு சொன்னானே. போதும், பாப்போம் பாப்போம். முடிச்சிட்டு தான் அனுப்புறேன் இன்னைக்கு. சரியா? புரியுதா? 10 அப்ப உள்ளே எவ்வளவு இருக்கும்? 10.
Can two equivalent surface intersect each other? Intersect பண்ண முடியாது. ஏன்னா equivalent surface intersect பண்ணிச்சுனா basically electric field intersect பண்ணும். முகேஷ் சாரி சம்பத் electric field intersect பண்ண கூடாது. பண்ணச்சுனா வந்து two directions will come bro. எது ஃபீல்டுக்கு? ஆமா. ஃபீல்ட் ஸ்கேலரா வெக்டாரா? bro வெக்டார் bro. சரி ஓகே. நம்ம எப்படி தெரியுது? சம்பத் மாதிரி தான் தெரியுது. அப்ப basically electric field என்ன குவாண்டிட்டி? வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர். அப்ப ஃபீல்ட் வந்து ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுனா அங்க ரெண்டு டைரக்ஷன் கிடைக்கும் which is not possible. not அது இன்டர்செக்ட் ஆச்சுனா அதோட அந்த என்னது ரிசல்டன்ட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். பேசிக்கலி அப்படிதான். draw equivalent surface due to a point charge வரைஞ்சிரலாமா concentric spheres. சோ நீ சர்க்கிளா வந்தா போதும். நீ தெரியும் வேல்யூல சும்மா போட்டு விட்டானப்பா. சோ வேல்யூ வேணா போடுறனா போட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Can two equal potential surface intersect each other? Justify your answer. No. என்ன bro 18 முடிச்சு 17 போறீங்க? அதானா 6 ஓகே நான் அடுத்து 18 சம் வந்துச்சு. ஓகே எழுதாம இருக்கிறதுனால வந்து எதுமே கிறுக்கல இல்ல ஸ்லைட்ல. இப்ப கிறுக்கினா தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்தது. சரி இந்த क्वेश्चन தான் இன்னைக்கு மார்னிங்ல கேட்டேன். ஜூல் பர் கூலும் சம்பத் சொல்லுவேன். ஜூல் பர் கொலம் எதோட யூனிட்? கொலம். மேடம் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. ஜூல் வந்து எதோட யூனிட்? வர்க். வர்க் டன் பர் சார்ஜ் இது என்ன கிடைக்கும்? V. கரெக்ட்டா? அப்ப எந்த பிசிக்கல் குவாண்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது? வோல்டேஜ்னு ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி நீங்க போய் கண்டுபிடிச்சு வந்தியா? வோல்டேஜ் ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி இருக்கு. கரண்ட். நல்ல இதுதான் படிச்சுட்டு வரணும். பேசிக் நீங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? வோல்ட் வந்து எதோட யூனிட்? கரண்டோட யூனிட். கரண்ட். வோல்டேஜ் எதோட யூனிட்? கூலும் அப்ப எதோடது? பொட்டன்ஷியல் ஓடுது. கரெக்ட்டா? குண்டு பிள்ளை அங்க என்ன எக்ஸிபிஷன் காமிச்சிட்டு இருக்கியா? தூக்கி எறிஞ்சு விடுவா. நீ நோட்டை உள்ளதானே வச்சு உள்ளே போடு. குப்பை உள்ளே போடு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓட யூனிட் தான் வோல்ட். கரெக்ட்டா? சரி இப்போ கேள்வி என்ன? இட் இஸ் a scalar or vector? சம்பத் it is a vector quantity. எல்லாரும் சிரிக்காம இருந்தீங்கன்னா வச்சுக்கோ அடிச்சு. ஆமா ப்ரோ பொட்டன்ஷியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபோர்ஸ் ஃபீல்ட் என்ன குவாண்டிட்டி? ஃபர்ஸ்ட் சாப்டர் வரதுனா வெக்டர் குவாண்டிட்டி, செகண்ட் சாப்டர் வரதுனா ஸ்கேலார் குவாண்டிட்டி, அப்புறம் ஃப்ளக்ஸ் வெக்டர் குவாண்டிட்டி. கேளுங்கடா. நல்ல கேள்வி. பதில் சொல்லு. இதுக்கு இப்ப நீ பதில் சொல்ற. கன்ஃபார்ம். அந்த ஒரு புது சிசர் இருந்துச்சு தெரியுமா? புதுசா வாங்கிட்டு வந்தோம் பெரிய. இந்த இன்னைக்கு பண்றப்ப தெரியும். சரி அப்ப ஃப்ளக்ஸ் சார்ஜும் வருமே. நல்லா பாரு. ஃபோர்ஸ் ஃபீல்டு இது ரெண்டு என்ன குவாண்டிட்டி? வெக்டர் குவாண்டிட்டி. பொட்டன்ஷியல் டார்க். டார்க் செகண்ட் லெசன்ல இருக்குமே. டார்க் வெக்டர் அது பார்த்தா செகண்ட் சாப்டர் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். டார்க் இஸ் டைபோல் வெக்டர் குவாண்டிட்டி செகண்ட் சாப்டர்லயே வரும்ல. இல்ல அப்ப இது வந்து என்ன பிசிக்கல் குவாண்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது? பொட்டன்ஷியல். அது ஸ்கேலாரா வெக்டரா? ஸ்கேலார். இப்போ 2 மார்க் क्वेश्चन. draw the equipotent surface corresponding to the electric field new. நல்லா பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. எந்த டைரக்ஷன்ல? அப்ப z ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப ஈக்குவலன்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? சம்பத் நீ வாய் பேசுறது கம்மி பண்ணல, நீ அடி வாங்கியே போவ வீட்டுக்கு. நீ கன்ஃபார்ம் இன்னைக்கு நீ அடி வாங்கிட்டு தான் போற. இப்படி ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருக்கீங்க. நோ நல்ல பார். क्वेश्चनல என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலயும் இதே தான் போட்டு வச்சிருக்கேன். நோ எக்ஸெப்ஷன். இப்படி போட்டு கூட இந்த டைரக்ஷன்ல z ஆக்சிஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போடலாம்ல. கரெக்ட்டா? அப்ப ரவுண்ட் ரவுண்டா போடுங்க. ரவுண்ட் போட்டது தப்பு. சரி z ஆக்சிஸ் வந்து two charges minus q plus q are located. Two charges minus q plus q are located எங்க இருக்குது? minus q வந்து இந்த இடத்துலயும் plus q வந்து இங்கேயும் இருக்கு. கரெக்ட்டா? எந்த ஆக்சிஸ்ல நம்ம சார்ஜஸ் இருக்கு?
minus q under z axis ல bro. நெகட்டிவ் z ஆக்சிஸ்ல இருக்குது கரெக்டா? அப்ப நல்லா பாரு, let me say ஸ்பேஸ் இல்ல. ரெண்டு மார்க் क्वेश्चनக்கு எவ்வளவு ஸ்லைட் தேவைப்படும்னு நினைச்சேன். bro full copy. What is this bro? நான் ரெண்டு ஸ்லைடா notes something telegram. இப்போ क्वेश्चन என்னது? டிவி எங்கடா ஆஃப் ஆச்சு? கண்ணும் தெரியாது உனக்கு. Full black screen. Magical screen. எதையாவது பேசு. சம்பத் நீ வாயை மூடிட்டு இருக்க. எப்போ கேள்வி கேட்கறோம் அப்போ மட்டும் தான் வாய் திறக்கணும். நல்லா பாரு, பிளஸ் கியூ சார்ஜ் எங்க இருக்கு? 0,a,a கரெக்டா? மைனஸ் கியூ சார்ஜ் எங்க இருக்கு? அப்ப y ஆக்சிஸ் z ஆக்சிஸ் 0 ஆயிடுச்சு. z ஆக்சிஸ் வந்து மைனஸ் a, இது வந்து பிளஸ் a. இப்போ என்ன சொல்றாங்க? What is the electrostatic potential at a point 0 plus z 0 0 let me say a charge இன்னொரு பாயிண்ட் சரியா? இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் zல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0,0 z ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப z ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இந்த இடத்துல பாயிண்ட் வந்து p. அப்ப இங்க பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? நல்லா பாரு, இங்க வந்து பொட்டன்ஷியல் டியூ டு இந்த சார்ஜ் இருக்கும் பிளஸ் டியூ டு அந்த சார்ஜ் இருக்கும். கரெக்டா இல்லையா? புரியுதா? என்ன கேட்குறாங்க வந்துட்டு? வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்? பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்க. இப்போ நீயே சொல்லு, பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? நல்லா பாரு, அட் பி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? கே சார்ஜ் கியூ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எனக்கு இந்த சார்ஜ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும். z minus a. இந்த சார்ஜ்லேருந்து k q by நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ்ல இது கரெக்டா? இப்போ கொஞ்சம் சரியா? இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல, மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏ விட்டுட்டேன் சரியா? இது வந்து ஏதோ அல்ஜிப்ரான்னு சொல்லி ஒரு லெசன் படிச்சிருக்கீங்களா? அல்ஜிப்ரான் ஆமாம், காஸ் தீட்டோட வேல்யூ 0 ஆயிரும் கரெக்டாக? அப்போ பி கேபி கரெக்டாக? கேபி பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு பார்த்தோமா? இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். நீங்கள் பெரிய ஆள் முகேஷ். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த இசைடுக்கு பதிலாக மைனஸ் இசைடு இந்த சைடு இருக்கும். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அப்போ இங்கே வந்து இசட் மைனஸ் ஏ ஆயிரும், இது வந்து இசட் பிளஸ் ஏ ஆயிரும். கரெக்டாக? அதை உட்காந்து சால்வ் பண்ணால் அந்த இடத்துல -2kp கிடைக்கும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இந்த சார்ஜ்னால எக்ஸ் கம்மா ஒயில் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரியா? அதான் அங்கே ஃபோனில் வச்சுருக்கீங்களா? அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. எப்படியோ பிபிடி ப்ரோ, ப்ரீபிடி ப்ரோ, பிபிடி குப்பையை ஒட்டியாச்சுல. எல்லாரும் ஒரே தானே கேட்டீங்க, அப்போ மாற்றி மாற்றி பேசலாமா? அவன் வந்து அதை கேட்டால் சரி அனுப்பி விடுறேன். அப்படியா விஷயம்? கரெக்டா? எக்ஸ் கமா ஒய் எங்கே சார் இருக்கும்? நல்லா பார், இது வந்து இசட்னா மேபி இது எக்ஸ், இது ஒய், அப்போ இசட். ஓகே. அப்போ இந்த ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? பாயிண்ட் எங்கே இருக்குது? எக்ஸு கமா ஒயில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எக்ஸு கமா ஒய்னா அந்த பாயிண்ட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது? இந்த இடத்துல எங்கேயோ காற்றுல இருக்கலாமா? கரெக்டாக இல்லையா? புரியுதா? பாயிண்ட் எங்கே இருக்குது?
சம் எக்ஸில் ஒரு வேல்யூ ஒயில் ஒரு வேல்யூ கரெக்டாக இல்லை எக்ஸில் ஒரு வேல்யூனா மேலே போயிருக்குது இந்த பாயிண்ட்டு ஒயில் ஒரு வேல்யூனா இப்படி வெளியே வந்திருக்கு கரெக்டாக பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இதனால் இருக்கிற பொட்டன்ஷியல் ப்ளஸ் இதனால் இருக்கிற பொட்டன்ஷியல் பார்க்க போகிறேன் கரெக்டாக இல்லையா புரியுதா இதனால் இந்த பாயிண்டில் இருக்க பொட்டன்ஷியல் நான் பார்க்க போகிறேன் அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சொல்லுங்க சம்பத் ஸோ நல்லா பாரு கே சார்ஜ் வந்து q பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஆக்சில் என்ன நல்லா பாரு இதோட கோஆர்டினேட் என்ன 0, 0, a அந்த பாயிண்ட் சம் பாயிண்ட் இந்த இடத்துல காத்துல இருக்கு பார்த்தியா அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன xy, 0 ஸோ இந்த பாயிண்ட் காத்துல இருக்கு இங்கே எங்கேயோ இருக்குது அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்குமா இதனால் பார்க்குறப்ப மைனஸ் கே கியூ அகைன் டிஸ்டன்ஸ் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்டர் ரூட் தயவுசெய்து அறிவாளித்தனமாக இங்கே மைனஸ் ஏ இருக்குது அப்போ மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் வராதான்னு கேட்காத சரியா அது வந்து எனக்கு தெரியாது நோ மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன சாமி ஆமாம் ஆமாம் அப்போ அப்புறம் நீ கேட்கும்போது மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் தானே மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ண என்ன யோசிக்கிறவ புரிஞ்சா இல்லையா இப்போ எவ்வளோ கிடைக்குது அது எப்பயாச்சு எடுக்கிறவங்க எடுத்துருவாங்க ஈக்விட்டோரியல் இருக்கு derive the equipotential surface due to an electric dipole வரைஞ்சிடலாமா ஏன்டா இப்படி பிரிச்சு வச்சிருக்க கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாடா இப்படி பிரிச்சு வச்சாலும் இங்க பாரு முகேஷ் அப்படினாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு கர்வ் கொடு அப்பதான் அது கொஞ்சம் ஸ்பெரிக்கலா கிடைக்கும் இப்படி சப்பட்டியா இடத்தை சேவ் பண்றான் இல்ல அப்படினாலும் வேலைக்கு எம்டி ஸ்பேஸ் வேற அவன் இடத்தை சேவ் பண்றான் கோடு போட்டு நோட்டு கொடுத்தனா ஒரு கோடுக்கு அப்புறம் 2-3 கோடை வெட்டிட்டு தான் 4வது கோட்ல எழுதுவான் நல்லா பா derive an expression for electric dipole due to electric field due to a dipole of a dipole on p at a point on its perpendicular bisector இதுக்கு derive பண்ணிருக்கோமா போன லெசன்ல derive பண்ணது கரெக்ட்டா electric field due to ஆன்சர் அப்ப என்ன வந்துச்சு kq minus kp by kp by rq இது வந்து when r greater than சரி அப்ப இந்த for greater very much greater than அந்த ரெண்டு நான் greater போட்டா ஃபார்னு சொல்லலாம் ஏன்னா உங்க சார் அதான் சொல்லியிருக்காரு ஃபார் அதான் அடுத்த பேர் சொன்னேன் கேட்டாங்க இது வந்து கம்பைன் பண்ணி கேட்குறப்ப கேட்டாங்க அவ்வளோதான் நல்லா பாரு 2 point charges q1 and q2 are located at r1 r2 respectively in an external electric field external electric field வேற இருக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கு சரியா ஒரு சார்ஜ் வந்து q1 இன்னொரு சார்ஜ் வந்து இது ரெண்டுத்தையும் நான் எதில் வச்சிருக்கேன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிருக்கேன் கரெக்டா சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கலன்னா டோட்டல் ஒர்க் டன் பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மட்டும் இருக்கும் கரெக்டா டோட்டல் ஒர்க் டன் எதுக்கு நடுவில் இருக்கும் கே q1 q2 பை இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிருக்கேன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இங்கே ஒரு எதுவும் ஒர்க் நடக்குமா நடக்காதா அப்போ அந்த ஒர்க்கையும் நான் ஓவர் கம் பண்ணோம் அப்போ பொட்டென்ஷியல் அட் 1 இன்டூ சார்ஜ் அட் 1 பொட்டென்ஷியல் அட் 2 சார்ஜ் அட் 2 கரெக்டா பொட்டென்ஷியல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் தெரியுமா v is a function of distance not அப்படி இல்லை v is equal to integral of கரெக்டா புரியுதா two closely placed equipotential surface A and B அது என்ன பண்ணீங்க லாஸ்ட் இது ஒரு டயகிராம் இருக்கும் bro மேடம் இந்த क्वेश्चन உங்க புக் எடுப்பா சாமி புக்ல ஏதோ இதுதான் இந்த இடத்துல இருக்கா பொட்டன்ஷியல் ஆமா மேடம் காலைல 10 மணிக்கு எந்திரிச்சு எப்படி டைம் இருக்கும் அங்க பாரு அவன் சுட்டிக்கிட்டு இருக்கான் இது கொண்டா இங்க பாரு potential of a system of two charge in external electric field ஏதோ புக்லயே கொடுத்திருக்கானா q1 v of r1 q2 v of r2 plus k q1 q2 by r12 புக் பேஜ் நம்பர் 65 as per புது எடிஷன் பழைய எடிஷன் இருந்துச்சுன்னா அது எந்த எடிஷன் பார்த்து 2 pages
இருக்கலாம். நல்லா இருக்கு இது. ஆமா ப்ரோ. நான் கோபிகா வந்து இப்படி சால்வ் பண்ணி இவ சொன்னதால நான் பண்ணேன். சரி 2 க்ளோஸ் டேய் சம்பத்து கன்ஃபார்ம் நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தால் கிளம்பிடு, இல்லைன்னா அமைதியாக உட்காரணும் அமைதியாக உட்காந்து. என்ன மீன் பிடிக்கிறியா? அப்புறம் 2 closely spaced equipotent surface A and B with potential V and V plus delta V. அப்போ ரெண்டு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? ஒரு சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் V, இன்னொன்று V plus delta V. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டெல்டா V. டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து டெல்டா எல்லுங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது deduce the relationship between electric field and potential gradient. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டுக்கு கேட்குறாங்க. அழுறியா? அழு இல்லை உம்முன்னு மைனஸ் டோ வி பை டோ எல். கரெக்டா? இந்த இடத்துல எல்லு கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஃபோன் எடுக்கிறா வந்து? ரைட் த 2 important conclusion concerning the relationship between electric field and இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? கம்மி ஆகும். சப்போஸ் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் electric field வந்து 0. கரெக்டா? work done in moving along the equipotent surface வந்து 0. புக்கில் கொடுத்துருக்காங்களா இது எல்லாத்தையும்? கரெக்டா? எஸ். புக்கை திறந்து பார்த்தீங்களா? அந்த கர்வ் வந்து எதுக்கு அப்படி வளைச்சி வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல இன்னும் வரைக்கும். தெரியலையா முகேஷ்? நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி பாரு. Calculate the amount of work done to dissociate. Yes. ஆமாம், எல்லாத்தையும் பிரித்து கழட்டி விட்டு. ஆமாம், நான் மாஸில் இருக்கிறப்ப நீ கேள்வி கேட்ட, அதனால மாஸ் கேள்வி ஆயிடுச்சு. என்ன திணறிட்டீங்க? நீ ஆன்சர் தப்பு தப்பா வளரிக்கிட்டு இருந்த ப்ரோ. நாங்கள் சால்வ் பண்ணி இப்படி தான் ப்ரோ வருது ப்ரோ. நாங்கள் அதுதான் ரிலேஷன்ஷிப் தாயி. பொடி மேட்டரு, பொடி மேட்டர். Calculate the amount of work done to dissociate a system of 3 charges. 2 சார்ஜ் பார்த்தனா 1 மைக்ரோ கூலும், இன்னொன்று பார்த்தனா இவ்வளோ இருக்குது. அப்போ நான் நல்லா பாரு, 1 -4. கரெக்டா? சரி, வாய்ஸ்ட்டை மாற்றி போட்டுக்கோ. சரியா? இந்த அவனோட ஆசைக்கு -4 மேலே வச்சுக்கோ. வேண்டாம் மேடம், அவ்வளோ. சரியா? எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 10 சென்டிமீட்டர். ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கிறதுனால என் பொட்டன்ஷியல் வந்து 1க்கு 2க்கு நடுவில் இருக்கும், 1க்கு 3க்கு இருக்கும், 2க்கு 3க்கு இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ என் டோட்டல் இது வந்து இனிஷியல் பார்த்தேன்னா கே. கரெக்டா? கரெக்டா? கே வேணா காமன் எடுத்துக்கோ. -4 சரி, k by r. r ஓட வேல்யூ என்ன? 0.1. கரெக்டா? 0.1. நான் பாரு -4 ஆயிருமா? இதுக்கும் இதுக்கும் நடுவில் போட்டா இதுக்கு நடுவில் k ஓட வேல்யூ என்ன? 9 × 10⁻9 into 10⁻−12. எப்படி வந்துச்சு? -6 into -6 அப்போ -12 ஹோல் டிவைட் பை பேசிக்கிட்டே கடை 63. இதுக்கு மேலே கொண்டது 10⁻−1 மேலே வந்துச்சுன்னா 10⁻+1 ஆயிருமா? அப்போ மொத்தமாக என்ன கிடைக்க போகுது? 10⁻−2. இது ஜூலா. இவன் தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணதா? பொன்னில அடிச்சுட்டு துரத்தி விட்டுரு ஓடுறாரு. இல்ல நல்லா பாரு முகேஷ்,
இந்த பாசிட்டிவ் சார்ஜை அது தானே தண்ணி ஓடி போயிருமா? அப்போ நீ ஒர்க் பண்ணுவியா? நீ ஒர்க் பண்ண நீ பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுவியா இல்லை நெகட்டிவ் பண்ணுவியா? நீ பாசிட்டிவ் பண்ண நெகட்டிவ் பண்ணுறியா? நீ பண்ண பாசிட்டிவ். பாசிட்டிவ் தானே ஆன்சர், நெகட்டிவ் வந்திருக்கு. ஏன்னா ஃபைனலாக நான் இங்கே இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் வச்சிருவேன்? இன்ஃபினிட்டியில். அப்போ எல்லாத்துக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 1/∞. அப்போ என்னோட கரெக்டா? அப்போ என்னோட ஒர்க் டன் பார்த்தேன்னா சை ஆராய்ச்சி பண்றாங்க. நான் அந்த கொஸ்டினை சரி கொஸ்டின் அனுப்பினோடனே பாசிட்டிவ் தான் வரும்னு சொல்லி முடிச்சுட்டு இல்லை நெட்ல பார்த்தோன்னா இல்லை நான் வெப்சைட்ல பார்த்தோன்னா அது நான் சொல்லிட்டேன் இல்லை பாபா பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா சப்போஸ் அந்த கொஸ்டின்ல வந்து ஒர்க் டன் பை ஃபீல்ட்னு கேட்டால் நெகட்டிவ். ஏன்னா ஒர்க் வந்து ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக நீ பண்ணுவேன் கரெக்டா இல்லையா? சப்போஸ் இது எல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை த ஃபீல்டு என்ன இருக்கும்? பாசிட்டிவாக இருந்திருக்கும் கரெக்டா? இது எல்லாமே பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு அட்ராக்ட் பண்ணி தானே வைக்க பார்க்கும். அப்போ நம்ம தானே ஒர்க் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ ஒர்க் டன் பை ஃபீல்டு இல்லைண்ணா இருந்தாலும் நான் நெட்டில் பார்த்தேன்னா ஆன்சர் இப்படி தானே கொடுக்குறாங்க. நான் சர்ச்சில் உட்காந்துருக்கேன் ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களாண்ணா? சர்ச்சில் இருக்கேன் இப்படிதான் நீங்கள் ஃபோனில். அப்புறமே அண்ணா எனக்கு இல்லைண்ணா கோபிகா தானே டவுட்டு. கோபிகா அண்ணா நான் தெளிவாக சொல்கிறேன்னா ரெண்டு அண்ணா இப்போ நான் சொல்கிறத கேளுங்கண்ணா. இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குல்லண்ணா அப்போ ஆன்சர் பாசிட்டிவ் தானே நான் வரணும். இல்லை சாரிண்ணா ஆன்சர் நெகட்டிவ் தானே நான் வரணும். இல்லைண்ணா ஐயோ நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இருங்கண்ணா எனக்கு தெரிலண்ணா. திவ்யா நீயே சொல்லு திவ்யா. திவ்யா வந்து இந்த பொண்ணு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் அப்புறம் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறேன் நெட்டில் பாரு. ஆமாண்ணா இப்போ ஒரு வெப்சைட்டில் பார்த்தோன்னா இந்த வெப்சைட்டில் பாசிட்டிவ் ஆன்சர் இருக்குண்ணா. ஓகேண்ணா இப்ப பாரு a test charge q is moved without accelerating from a to c. a ல இருந்து c க்கு நான் மூவ் பண்ண போறேன் along the path from a to b and from b to c. ஃபர்ஸ்ட் நான் a ல இருந்து b வரைக்கும் போறேன் ஓகேவா? அடுத்து எங்க போறேன்? b ல இருந்து c க்கு போறேன். calculate the potential difference between a and c. a க்கும் c க்கு நடுவுல இருக்க potential difference கேக்குறாங்க. நல்லா பாரு b யும் c யும் அப்ப அது என்ன சர்ஃபேஸ்? அப்ப எனக்கு potential at b is equal to potential at c. கரெக்ட்டா இல்லையா? புரியல? அப்ப electric field at என்ன பண்றது எனக்கே மறந்து போச்சு. எப்படி சால்வ் பண்றது? வெயிட் பண்ணு. v தானே வேணும். v is equal to integral of e dot dr minus integral of e dot dr. e ஓட வேல்யூ கொடுத்திருக்கானா? அடிக்கடி அந்த மைனஸ் நம்ம போட மாட்டோம். நான் போட்றேனே. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போடல. இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காம எப்பற பொட்டன்ஷியல் கேக்குறாங்க? அண்ணா இது வந்து எப்படி தெரியுமா? ஓகே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டுத்துக்கு நடுவுல கேக்குறாங்க. கரெக்ட்டா? ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல பொட்டன்ஷியல் வேணும். கரெக்ட்டா இல்லையா? நல்லா பாரு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து சம் x0 னு வெச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சம் e0 னு வெச்சுக்கோ. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ? அப்ப நல்லா பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சம் ஸ்டார்டிங்ல வந்து e0 இருக்கும். ஃபைனல்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. கரெக்ட்டா? இல்லனா இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் நான் ஸ்டார்டிங்ல வந்து பொட்டன்ஷியல் at a ஃபைனலா பொட்டன்ஷியல் வந்து at c. சோ c லயும் b லயும் ஈக்குவலா இருக்கும். எங்க போறேன் நான் இதுதான் 0 னு வெச்சுக்கிறேன். 0 ல இருந்து எங்க போறேன்? 4 க்கு போறேன். கரெக்ட்டா? 4 மீட்டர். e வந்து சம் கான்ஸ்டன்ட். அப்ப 0 ல இருந்து 4 வரைக்கும் இன்டகிரேட் ஆனா dr இன்டகிரேட் பண்ணா r ஆயிருமா? கரெக்ட்டா? 4 times e. அப்ப பொட்டன்ஷியல் at c minus பொட்டன்ஷியல் at a பார்த்தனா 4 times e கிடைக்கும். என்ன பண்ணி வச்சிருக்காங்க 25th क्वेश्चन. மைனஸ் 4 times e யா? எங்க போய் பார்த்துட்டு வந்த? ரொம்ப பெருமையா இருக்கு நடத்துனது வேஸ்ட். இது சிம்பிளா முடிஞ்சா இல்லையா? எதுக்கு dou v by dou r போற? எஸ் ஆன்சர் வந்து 4 times e னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரியா? புரியுதா? ஏன் -4 times போடுற?
ஏன்னா இங்கேயே மைனஸ் வரும், இந்த இடத்துல இருக்க மைனஸ். இது வந்து டிவி. புரியுதா எப்படி சால்வ் பண்ணிட்டு? எனக்கும் ஐடியா இல்லை, நான் சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்படி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம்? எது மேடம்? சரி பரவாயில்ல, இப்போ நான் யூனிட்டே எழுதலையே. அங்கே யூனிட் எழுதலாமா? சரி எழுதிக்கோ. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஏ அதிகமாக இருக்குமா இல்லை பியில் அதிகமாக இருக்கும்? ஏ வந்து அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிற? நியர் டு த ஆரிஜின் அப்படின்னு ஞாபகம். இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, அப்போ இது பக்கத்தில் இருக்கான்னு இங்கே அதிகம். இல்லை நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் போனால் பொட்டன்ஷியல் கம்மியாகும். இப்போ பொட்டன்ஷியல் வந்து பிலேயும் சரி சிலேயும் சரி என்ன இருக்குது, அதாவது கம்மியாக இருக்கும் when compare இருக்கும். அப்போ சி மைனஸ் ஏ போட்டால் நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? at which point the electric potential is more? எங்க பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குது? ஏல அதிகமா இருக்கு. ஏ முன்னாடி அதானே கேட்டீங்க. அதான் திரும்பி அவன் क्वेश्चन கேட்டிருக்கான்ல. Draw the plot showing the variation of the electric field and electric potential with respect to distance. சொல்லு. எது 1/r எது 1/r? Directly proportional to 1/r. இதுல எது 1/r 1/r ஸ்கொயர்? 1/r. எங்க கீழே யார் போடுறா? யாருக்கு தர? வேற வேற கிராஃப் தான் போட்டாங்க. ஏன் வேற கிராஃப்? நீங்க இது வந்து என்னோட v, இது வந்து என்னோட e. எனி டிஃபிகல்ட்டி? அங்க நான் எதுவுமே போடல. ரெண்டுமே போட்டுக்கோ. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டுக்கோ. ஆர் போடக்கூடாது, ரெண்டுமே இதுதானே. நீ போட்டதுக்காக அது கரெக்டாக இருக்கணும் அவசியம் இருக்கா? இப்போ நான் சால்வ் பண்ணதுக்காக ஆன்சர் கரெக்டாக இருக்கணும் அவசியம் இருக்கா? தப்புனா தப்பு தானே. Two uniformly large parallel thin plate having charge density plus sigma and minus sigma are kept in XZ planeல வச்சிருக்கேன். கரெக்டா? அப்போ இந்த சைடு நல்லா பாரு. சப்போஸ் இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. நான் XZ பிளேன்ல வச்சிருக்கேன்னா இது என்ன பிளேன்? நல்லா பாரு. இது எக்ஸா இல்லைன்னா இது எக்ஸ்? ஆக்சுவலி இது எக்ஸ். ஏன்னா நான் சப்போஸ் வந்து இதே அங்கே தான் நீ வந்து ரைட் ஹேண்ட் தம்பில் கரெக்டாக யூஸ் பண்ண. சப்போஸ் இது எக்ஸ்னு எடுத்து இது ஒய்னு எடுத்துனா இசட் வந்து உள்ளே இருக்கிறது. ஆனால் இது எக்ஸ்னு வச்சுக்கோ. அதாவது பேசி இது வெளியே இருக்கிறது எக்ஸு, அது இப்படி சாரி வெளியில் இருக்கிறது இது எக்ஸு, இது வந்து ஒய். அப்போ மேலே இசட் வருமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறும். ஏன்னா ஒரு சில கண்ட்ரியில் இன்னுமே கூட புக் ஆத்தர் எழுதுறவங்க வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து இது எக்ஸு, இது ஒய், இது இசட்னு சொல்லுவோம். பார்த்தியா வெளியில் இப்படி இருக்கும்ல, அவன் வந்து எக்ஸு ஒய் இசட்னு மாற்றி எழுதுவாங்க. புரியுதா? ஸோ அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுறாங்க. உடனே ஒரு சில பேர் ஜெர்மன் நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி ஒரு சில ஆத்தர் இப்போ நம்ம இதிலே பார்த்துன்னு வச்சுக்கோ. இங்கிலீஷில் 2 இங்கிலீஷ், பிரிட்டன் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்மளுக்கு தெரிஞ்சது 2 இங்கிலீஷும் தெரியாது. இந்தியன் நீங்கள் உருவாக்கியது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தேன்னு வச்சுக்கோ. ஹவ் ஆர் யூ டா, சாப்பிட்டியாடா, ஐ டோல்ட் யூ நா, ஐ இன்ஃபார்ம்டு நா, ஒய் நா டூயிங் லைக் திஸ் நா நா. அது நீ தானே நேற்று நான் இந்த மெசேஜை ஃபார்வேர்டு பண்ணுறேன். அப்போ நல்லா பாரு, வெளியில் இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, மேலே இசட் ஆக்சிஸ். அப்போ நல்லா பாரு, இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்திருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸாக இருக்குமா? ஓகே. ஒன்ல ப்ளஸ் சிக்மா, இன்னொன்ல மைனஸ் சிக்மா. கரெக்டா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அவுட் சைடு என்ன? Sketch the equivalent surface due to the electric field between the plates. If a particle of mass m and charge minus q remains stationary between the plate, what is the magnitude and direction of the field? நல்லா பாரு, உள்ளுக்குள்ள ஃபீல்டோட டைரக்ஷன் என்னப்பா? இவ்வளோதான். கரெக்டா இல்லையா? அப்போ இதுக்கு ஈக்விபொடன்ட் சர்ஃபேஸ் எப்படி வரும்? திவ்யா வரைஞ்சிருக்கு பார்த்தியா ஒயிட் கலர் கோடு. இதுக்கு ஈக்விபொடன்ஷியல் எப்படி வரைய போகிறோம்? கரெக்டா? ஸோ இந்த டைரக்ஷன் யூனிஃபார்மாக இருக்குது, அதனால் இது ஓகேவா?
ஓகே இப்போ நல்லா பாரு ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் ஒரு சார்ஜை வைக்க போகிறேன்னு வச்சுக்கோ. இந்த சார்ஜோட மேக்னிட் என்ன கேட்டிருக்காங்க? மேக்னிடியூட் கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இது ஆக்சுவலாக இது வந்து உள்ளுக்குள்ளே சார்ஜை வச்சேன்னா அது வந்து என்ன ஈக்குலிபிரியமில் இருக்கும்? அன்ஸ்டேபிள் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா சப்போஸ் நான் இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுவான் அந்த நெகட்டிவ், அப்போ சார்ஜ் அங்கிட்டு போய் நெகட்டிவ் வச்சேன்னா இந்த நெகட்டிவ் ரிப்பல் பண்ணுவான் இந்த பாசிட்டிவ், அப்போ அது என்ன ஈக்குலிபிரியமில் இருக்கும்? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கும். பேசிக்லி பாரு இங்கே சிக்மா அங்கே மைனஸ் சிக்மா. கரெக்டாக? அப்போ நான் ஸ்டேஷனரி ரெஸ்ட்டில் வேணுமா கண்டக்டர் நடுவில் வைக்கணுமா? புரியுதா? புரியுதா? நல்லா பாரு எனக்கு ஈக்குலிபிரியமில் இருக்கணும். அப்போ இதோட ஃபோர்ஸும் அதோட ஃபோர்ஸ் நல்லிஃபை ஆகிற மாதிரி இருக்கணும். பட் பேசிக்லி அது ஆகாது. பட் நான் என்ன பண்ணிக்கலாம்? சென்டரில் வச்சுக்கலாமா? அதாவது கரெக்டாக அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தங்குமா? நடத்துனா எலக்ட்ரிக் ஃபீல்டு நடு பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்ன ஆயிரும்? நடுவில் இந்த இடத்துல சென்டர்ல இந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் எவ்வளோ? இங்க ஒரு சார்ஜ் 2 மைக்ரோ கூலும், இங்க இருக்க சார்ஜ் -2 மைக்ரோ கூலும். அப்ப பொட்டன்ஷியல் சென்டர்ல எவ்வளோ? பொட்டன்ஷியல் எவ்வளோ? 0வா? அதனால தான் அதை வச்சு தான் ஈக்குவேட் பண்ணி டிஸ்டன்ஸ் பை 2 கொண்டு வந்த நீ தூக்கத்தில் இருக்காரு. 2 பாயிண்ட் சார்ஜஸ் 3 and -3 ஆர் பிளேஸ். நான் பாருங்க 2 -2 கொடுத்து 3 -3 வச்சிருக்கேன். இப்போ சொல்லு draw the equipotent surface. அதுல அந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிட்யூட் என்ன கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் கேக்குறானா? இது ஆன்சர் நம்ம பார்த்தே சொல்லுவோம். mg/q தான் போட்டுருக்கியா? ஆமா. என்ன நல்லா பாரு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F = ma. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டானா அது mg ன்னு வெச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டானா புரியுதா? 2 பாயிண்ட் சார்ஜஸ். சரியா? இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோமா? -2 and +2 -2 +2 இருந்துச்சு. இப்போ -3 +3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதில்? ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ் கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? 5 சென்டிமீட்டர் அப்பார்ட்ல நான் வச்சிருக்கேன். டைபோலோட ஈக்குவிபொட்டன்ட் சர்ஃபேஸ் வரைய தெரியுமா? வரைஞ்சிக்கோ. why do equivalent surface get close to each other near the point charge? பாயிண்ட் சார்ஜுக்கு பக்கத்துலேயே பக்கத்தில் வரும். சரியா? சார்ஜுக்கு பக்கத்தில் பார்த்துருக்கேன் அந்த வேல்யூ பக்கத்தில் இருக்கும். எதனாலன்னு கேட்குறான். இந்த ஸ்பீட் லைன் க்ரௌடடாக இருக்கும். சார்ஜுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சம்பத்து வாயில் எப்படி? 2 charge conducting sphere of radius r1 r2 connected to each other by a wire. Find the ratio of electric field at the surface of 2 sphere. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. நல்லா இப்போ ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? எனக்கு பொட்டென்ஷியல் சேம் ஆயிருமா? வெரி குட். பொட்டென்ஷியல் என்ன ஆயிரும்? நான் கரெக்டா என்கிட்ட E1/E2 கேட்குறாங்க. E1/E2 நான் பொட்டென்ஷியல் வந்து V1/R1 V2/R2ன்னு எழுதலாம். ஏன்? E is equal to -∂V/∂R. கரெக்டா என்ன பண்ணிருக்க? யார் சாமி கேட்டா? நல்ல பார். E is equal to KQ/R². எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா KQ/R². நான் அந்த R² R × R ன்னு எழுதிக்கலாமா? கரெக்டா? இப்போ நல்ல பார் இந்த வேல்யூ தான் V ஆயிடுச்சு. KQ/R V. அப்போ V/R1 V/R2. அப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? எனி டிஃபிகல்ட்டி? அதை நீ பார்த்து விட்டு அடிச்சிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் ஒரு பேஜ்க்கு எழுதிருக்கானு? நீ சாய்ஸ்ல விட்டுரு. சம்பத் ப்ரோ நாளைக்கு நான் வரப்ப பாருங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவேன். என்னடா சம்பத் முடிச்சிட்டேன் ப்ரோ. சரி சொல்லு 18வது கொஸ்டின் ப்ரோ. அது மட்டும் சாய்ஸ்ல விட்டு வரும் ப்ரோ. 20 அது மட்டும் சாய்ஸ்ல விட்டு வரும். 22 நீங்க எதெல்லாம் கேட்பீங்களோ அதெல்லாம் சாய்ஸ்ல விட்டுட்டு ஏன்னா நீங்க அப்பதான் நடத்துவீங்க. நல்லா பாரு. a dipole with its charge -q and +q are located இந்த பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. is present in uniform electric field. equipotent surface of the field are plane parallel. what is the direction of electric field? electric field எந்த டைரக்ஷன்ல இருக்கும்?
நல்லா பாரு, சப்புன்னு அடி வாங்கி செத்துறாது. கரெக்டா? சார்ஜ் எங்க இருக்கு? மைனஸ் y axis and plus y axis. அப்ப நான் இது இந்த இடத்துல மைனஸ் q இருக்குது, இங்க q இருக்கா? கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்க, இதை நான் எங்கே வச்சிருக்கேன்? The equipotential surface of this field are in plane y. parallel to y z plane x axis. இது வெயிட் பண்ணு. The equipotential surface எதுல இருக்குது? parallel to. இப்போ இது வந்து என்னோட y axis னு வெச்சுக்கோ, இது வந்து என்னோட z axis னு வெச்சுக்கோ. அப்ப yz பிளேன்ல வந்து என்ன இருக்குது? ஓகேவா? yz plane to y parallel இது yz plane. அப்ப parallelனா இப்படி parallel போடுவியா? கரெக்ட்டா இல்லையா? அப்படி இங்க பாருங்க, நீ இது சொன்ன. yz plane அது parallelனா x axis. ஆமாண்டா, இப்ப நான் வந்து சும்மா தான்டா சொன்னேன். நீ என்ன நீ ஆமா, அப்ப x axis இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது y axis, இது z axis ஆச்சுல. yz க்கு parallel-ஆ இப்படி தான x axis. என்ன? கரெக்ட்டா? அப்போ டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டைபோலோட எலக்ட்ரிக் y ஆக்சிஸ்ல. கரெக்ட்டா? மொத்தமா கொடுத்திருக்க இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நான் புரியவே இல்ல. எது புரியல? மொத்தம் புரியல. அப்ப என்ன எழுதி வச்சிருக்க நோட்ல? எப்படி x ஆக்சிஸ்? ஏன்னா முகேஷ் x போட்டானா? அவன் x தான் போட்டிருக்கான். என்னது? x தானே போட்டிருக்கேன். x வந்திருக்கேன். டைரக்ஷன் வந்து நான் இது கூட பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். அத சி எதோட நீ சொல்ற டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். டைபோல் மொமெண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவா? இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ். சரி, இந்தா மாத்தி போட்டாச்சு. ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் நேரா y ஆக்சிஸ்ல இருக்கும். பட் அவன் கேட்டது எது? நெகட்டிவ் x y ஆக்சிஸ்ல இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவங்க வந்து டைபோல் எடுத்து கேட்கல. சரியா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ முகேஷ் சொன்னது என்ன சொன்னியா? நெகட்டிவ் ஆக்சிஸ். நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல. நல்லா பாரு, ஈக்விபோலன்ட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருந்திருக்கணும்? பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர். அப்ப எந்த டைரக்ஷன்? z இப்ப எதுதான் இந்த சர்ஃபேஸ் இது எந்த பிளேன்ல இருக்கு? y z ல. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போயிருக்கும்? ஏன்னா அப்பதானே இது வந்து பிளேனா இது வந்திருக்கும். இங்க மீதி இருக்க ஒரே ஒரு ஆக்சிஸ் இங்க பாருங்க. ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான போகும். தம்பி, அவங்க சொன்னது இந்த ஈக்விபோலன்ட் சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கீல்ல, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோலோடது கேட்கல. சரியா? ஸோ அது தப்புன்னு அடிச்சு வைக்கல, அது எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? bro நான் தப்புன்னு தான் bro நினைச்சேன். சரி. How much torque would the dipole experience in the field? இந்த ஃபீல்ட்ல டைபோல் எவ்வளவு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? நல்லா டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? p வெக்டார் நெகட்டிவ் டு -2 to plus. நெக்ஸ்ட் இது எந்த டைரக்ஷன்ல இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் x ஆக்சிஸ்லயா? அப்ப டார்க் எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் pe. sin θ என்ன ஆச்சு? sin 90. ஏன் 90 ஆச்சு? நல்லா பாரு, இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கு? p. இந்த டைரக்ஷன்ல இருக்கு e. அப்ப p cross e 0வா? p sin θ. sin θ வந்து 90 டிகிரி, sin 90 வந்து 1. Find out the expression for the potential energy of a system of 3 charges q1 q2 q3 located at r1 r2 r3 with respect to origin கேக்குறாங்க. நல்லா பாரு, q1 q2 q3. கரெக்ட்டா? இப்போ வந்து என்ன கேக்குறாங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே கேக்குறாங்க. இதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, இதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி, இதுக்கு நல்ல எனர்ஜி. எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப k வை வெளிய வெச்சுக்கோ. சரி, சப்போஸ் இது ஈக்குவல் இல்லன்னு வெச்சுக்கோ. ட்ரையாங்கிள்னு சொல்லிருக்கானா? இல்லையே. ஓகேவா? அப்ப k வை நான் வெளிய வெச்சிட்டேனா q1 q2 இந்த டிஸ்டன்ஸ் நான் வேணா r12 னு எழுதிக்கலாம், இல்ல r21. இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? சரியா? அது டிபெண்ட் பண்ணும் r12 இல்ல r21 டைரக்ஷனா. அது பாத்துக்கோ. r12 னு வெச்சுக்கோ. பிளஸ் 2 3 r23 31 r31. முடிஞ்சா? புரியுதா? ப்ரோ நான் அப்படியே அந்த r23 தலைகீழா போட்டு அது பாத்துக்கணும். சரியா? அங்க மட்டும் ஒரு சார்ஜ் q1 அது q3 q1 போடு. ஓகேவா?
Okay. Draw the equipotential surface corresponding to the uniform electric field in Z axis. Electric field uniform எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? கரெக்டா? ரொம்ப முக்கியமா எது வரையணும் இந்த இடத்துல? இது Z axisனு வரையணும். Derive an expression for electric potential at any point along the axis of the dipole. இந்த derivation நல்லா பாரு. இந்த இடத்துல என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது மைனஸ் கியூன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இருக்க சார்ஜ் வந்து சம் ப்ளஸ் கியூன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் வந்து சம் சென்டர்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சம் ஆர் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ. அப்போ எனக்கு பொட்டென்ஷியல் அட் பி வேணும்னா இட் இஸ் நத்திங் பட் பொட்டென்ஷியல் டியூ டு ப்ளஸ் கியூ ப்ளஸ் பொட்டென்ஷியல் டியூ டு மைனஸ் கியூ. பொட்டென்ஷியல் டியூ டு ப்ளஸ் கியூ எவ்வளோ ஆயிரும்? KQ by இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? Q நெகட்டிவ்னால மைனஸ் KQ by இப்போ நான் வந்து இதை வந்து KQ காமன் எடுத்து நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா சரி விடு. KQ காமன் எடுத்துட்டு R plus A minus R plus A by R square minus A square whole power 1. ஹோல் பவர் ஒன்றா வரும். எதுக்கு ஆவாத வேலை சொல்லு. எதுவுமே போல ஹோல் பவர் தெரியாது. கன்ஃபார்ம் சம்பத் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஃபோன் போகும். யார் ஆரம்பிச்சது? நல்லா பாரு. எஸ் 1 2 3 4 இந்த வச்சுக்கோ. சரியா? இப்ப நல்லா பாரு. இதுக்கும் இதுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் ஏவா? 3 4. அண்ணா இப்படி இருக்கட்டும். நீ போட்டுறக்கனால நான் போடுறேன். நல்லா பாரு. இதுக்கும் இதுக்கும் நடுவுல எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? K QQ by A. கரெக்ட்டா? இதுக்கு நல்ல KQQ by A, இதுக்கு நல்ல KQQ by A. அப்ப டோட்டலா பிளஸ் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? AA. அப்ப என்ன பாரு, இதுக்கு இதுல என்ன வரப்போகுது? √2A கேபிட்டல் Q ஸ்கொயர். ஆக்சுவலி √2A டினாமினேட்டர்ல போடணும் தம்பி. என்ன இஷ்டத்துக்கு போடுறீங்க? KQ by இந்த சைடு என்ன வரும்? K small q square by √2A. புரியுதா? அந்த அதுவே 4 டைம் வரும். இந்த 4 அதான் 4 போட்டாச்சு. அந்த 4 மறைச்சு. ஆஹா. அப்ப K by A வை காமன் எடுத்துக்கோ. K by A. கரெக்டா? அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 4QQ Q square plus small q square by √2. இல்ல உங்க புக்ல வந்து எல்சிஎம் எடுத்த உடனே சரியா தேவையில்லை. 33rd क्वेश्चन. என்னடா 34? இல்ல இது 33rd. ரிசல்ட் சாரிப்பா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க வந்துட்டு ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எழுதுனது என்ன? எனர்ஜி. கரெக்டா? அவங்க என்ன கேக்குறாங்க? அதான் நானும் பார்த்தேன். என்னன்னா அது இது வேற மாதிரி இருக்கு. அப்பா எனர்ஜிக்கு நான் கரெக்ட் பண்ணு. அடி வெளுத்து போடு. ஆக்சுவலா வெயிட் பண்ணு. நம்ம எழுதுனது கரெக்ட்டா பொட்டன்ஷியல் எனர்ஜி அவங்க கேட்டிருந்தாங்க. சம்பத் சொல்லு. இப்ப சொல்லு. இவர் செகண்ட் சப்டிவிஷன்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டு. ஆனா டியூ டு U1 plus U2 plus U3 plus U4 plus just sit இருக்காங்க. K √2A plus K small q A. போதும்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கேக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் a charge Q. எந்த சார்ஜ் Q எதுவுமே மென்ஷன் பண்ணல. எந்த Q எடுத்துக்கலாம்? சரி, கேபிட்டல் Qன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சின்ன கேபிட்டல் எது? சின்ன கேபிட்டல்
இதுவா இதுவா சரி நிறைய பேர் கேட்கறாங்க நம்ம மேலே ஆமாண்ணா இங்க வரையது சரி விடு சரி ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நல்லா பாரு இது பாசிட்டிவ் சார்ஜ் இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்குமா நான் இந்த பக்கம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எவ்வளவு இருக்க போகுது இதனால ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும் எனி டிஃபிகல்ட்டி இப்ப நல்லா பாரு இந்த மேல இருக்க சார்ஜ்னால இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் அப்ப இந்த சார்ஜ்னால இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் எவ்வளவு இருக்க போகுது அது ஆல்ரெடி பார்த்தனா kq²/√2a the whole square கரெக்ட்டா ஆல்ரெடி இங்க எவ்வளவு இருந்துச்சு இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன வரும் சரியா போச்சா இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம் சரியா சங்கரி எதுக்கு அச்சு கால் எங்க இதான் கரெக்டா இது வந்து kq/2q+2 உன் ஆன்சரை பாடுறா நீ என்னடா பண்ணி மைனஸ் வந்துச்சுனா உங்களுக்கு எனக்கு மைனஸ் எங்க மைனஸ் முகேஷ் என்ன போட்டாலும் கரெக்ட் ரபி என்ன லூஸ் மாதிரி வந்திருக்காங்க நீ நான் தப்புன்னு சொல்லல பட் முகேஷ் பண்றது கரெக்ட்னு சொல்றோம் அதானே புரியுதா கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேருக்கு வந்துச்சு இது நான் எனக்கு அது பண்ணல நான் இப்போ எனர்ஜி தானே கண்டுபிடிச்சேன் இல்லை நான் இந்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி டைம் ஆயிடுச்சா இப்போ பாரு 3 பாயிண்ட்ஸ் யார் நீ தானே 3 points போதும் 3 point charges q minus 4 க்கு 2 க்கு are placed at the vertex of the equilateral triangle okay length obtain the expression for magnitude of resultant electric force at in the q னு சொல்லிட்டாங்க இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் கேக்குறாங்க கரெக்ட்டா இந்த -2q இதுல எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கும் bro -2q சரி இது +2q சாரி அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்க போகுது எனக்கு Any difficulty? இந்த -4க்கு எந்த டைரக்ஷன்ல கொடுக்கும் சம்பத் -4 நான் போடணுமா போடக்கூடாதா பாசிட்டிவ் மட்டும் எடுக்கணுமா நெகட்டிவ் சேர்த்து எடுக்கணுமா ஏன் போடக்கூடாது சம்பத் எது எனக்கு கேட்டுச்சு எனக்கு ரித்திக் சொன்ன ரித்திக் ஸ்கேலார்ல போடணும் வெக்டார்ல சரியா ஸ்கேல்ல அடிய போடணும் இல்லைன்னா வெட்டு விழுகும் சரியா வெக்டார்ல போட்டேன்னா வெட்டு விழுகும் ஓகேவா அவன் போடக்கூடாது மட்டும் தானே சொன்னேன் நீ தானே ஸ்கேலார்ன்னு ரெட் பிங்க் எங்க சாமி இருக்கு இதுல வயலட்ல தெரியும் அப்ப நல்லா பாரு நான் வந்து நெகட்டிவ் போட மாட்டேன் ஏன்னா இது வெக்டர் குவான்டிட்டி டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுவேன் இந்த +q இந்த -4q என்ன பண்ணும் அப்ப இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ஷன் இருக்குமா ஆன்சர் எவ்வளோ இப்போ எனக்கு இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் வேணும் ஆமாவா இல்லையா அது ரிசல்டன்ட் வேணா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டைரக்ஷன் எனக்கு தெரிய வேண்டும் ஆமாவா இல்லை ஆங்கிள் வேணும் சாரி டைரக்ஷன் ஆங்கிள் வேணும் நல்லா பாரு வெரி குட் இந்த ஆங்கிள் 60 டிகிரினா அப்ப இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளவு ஆயிரும் 180 இன்னும் மசால் போட்டு இன்னும் பவுடர் போட்டு உட்காந்து கால் எங்க வருது உனக்கு
நம்ம நீ கன்ஃபார்ம் மேம்கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ நல்லா பாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்ட்டு நான் கம்ஃபர்ட் இதற்கு சொல்ல வந்து அவன் நடுவில் வந்து காம்ப்ளைண்ட்லாம் போயிடுச்சு. இது வந்து 2E போட்டுக்கலாம், இதை வந்து நான் 4E போட்டுக்கிறேன். புரியுதா? KQ²/L² ஈன்னு எடுத்துக்க, எனக்கு போர் அடிக்குதுன்னு. சரி சரி ஃபோர்ஸ் தானே இது, அப்போ எஃப்னு தான் எடுக்கணும். எனக்கு இது ஈஸியாக இருக்கு பாப்பா. உனக்கு எது ஈஸியாக நீ பண்ண, எப்பேச்சு பண்ணாதுன்னா ஸ்பேஸும் இல்லை. ஏழை வீட்டு பையன் என்ன பண்ணுறது? மேலே 2 ஸ்பேஸ் வெட்டியாக கிடக்குது. இல்லை நீ எதுக்கு சொன்ன இது? இப்போ நல்லா பாரு, F1² ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் தீட்டாவா? அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஸ்கொயர் பண்ணா 4F² ப்ளஸ் 16F² ப்ளஸ் 2 இன்டூ 2 2 4 4 2 16 F². மாங்கா பத்த ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சு. நல்லா பாரு, இதோடது கரெக்டா, இதோடது ஏபின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ண? √(a² + b² + 2 சொல்லிட்டு தானே பண்ண ஆரம்பிச்சு. பவுடரு 16F cos 120 கரெக்டா? cos 120 வேல்யூ என்ன? 16F² வரும். இந்தப்பா இப்போ என்ன ஒரே கன்செப்ட்? மைனஸ் கரெக்டா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்போ -8 ஆயிடுமா? அப்போ 20F² -8 12F². 2F வெளியே வந்துடும். இல்லை சொல்லு சம்பஸ். எப்படி உட்காந்துருக்கான் பாரு பொழந்துக்கிட்டு. ஷார்ப்னு வச்சாலே மறையும். இது எத்தனாவது கொஸ்டின்? 34. ஸோ அவங்க பார்த்தனா இல்லை, இப்படி தான் எழுதியிருக்காங்க. √3 × 2KQ² / L². சரி, எஃபோட வேல்யூ திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? இது மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்ட் 2 இருந்துச்சு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஆமாம், ஏ இருக்குது, பி போட்டுருந்தீங்க. அடுத்த ஸ்லைடு ஓ, அப்போ அதுக்கு தானே அந்த நான் அடுத்த கொஸ்டின் நினச்சிட்டு, அப்போ இதுக்கு பின்னாடி என்கிட்ட இடம் இருக்குது. இது பாரு, இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் செப்பரேட்டிங் த சார்ஜ் பை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். மொத்தம் எத்தனை சார்ஜ் இருக்கு என்கிட்ட? 3 சார்ஜ் இருக்கு கரெக்டாக. அப்போ 1க்கு 2க்கு நடுவில் இருக்கும், 1க்கு 3க்கு நடுவில், 2க்கு 3க்கு நடுவில், அவ்வளோதானே? அப்போ டோட்டலாக என்னோட ஒர்க் டன் பார்த்தனா U12 U13 U23. சம்பத் இப்போ சொல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? Q -1 KQ Q ஸ்மால் q எல்லாமே Q -4Q/L. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்கேலர் குவான்டிட்டினா நெகட்டிவ் போடணும். ஒர்க் டன் என்ன குவான்டிட்டி? அப்போ போடணுமா போடக்கூடாதா? குடியிலே உட்காருங்க. உனக்கு எல்லாம் பண்ணும். பப்ஸ் சாப்பிட்டா தலை சுத்தும், தூங்கலைன்னா தலை சுத்தும், ஸ்வீட் பீர் மோந்து பார்த்தா சுத்தும், குடிக்கிறது வேற, மோந்து பார்த்து தலை. கரெக்டா? இதை உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணு. -4 -8 -12 ஆயிருமா? -12 இல்லை 2 போயிடுச்சுன்னா -10. கரெக்டா? இல்லை இது எப்படி? தேங்க்யூ மேடம். காப்பி அடிச்சு அப்படிதான். Derive the expression for electric potential due to
electric potential due to electric dipole at a point on axial line. UF minus UI தான கேட்டிருக்காங்க. Actually, find out the work done. So இது பார்த்தா இனிஷியல், ஃபைனலாக பார்த்தா இன்ஃபினிட்டி கொண்டு போயிடுவேனா? மைனஸ் ஆஃப் திஸ். அப்போ பல்லில் என்னமோ இருக்கு நமக்கு. பல்லில் ஏதோ ரெட்டாக தெரிஞ்சு எனக்கு இந்த இடத்துல. ப்ரோ இவன் ஏமாத்துறான் ப்ரோ. 33 வரைக்கும் தான் ப்ரோ எழுதி வச்சிருக்காங்க. என்னை நோஸ்கேட் பண்ணி பாரு. இல்ல வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? இல்ல சம்பத் அவன் சொல்லிட்டான், அவன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீங்க வந்து அவனை காப்பாத்தாதீங்க ப்ரோ. போங்க ப்ரோ. அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஒரே மாதிரி இல்லை. நான் ஸ்டாப் போட்டு நீ கான்ட்ராக்ட் வாங்கி சொல்லு, வேற என்ன? நான் பக்கத்துல வர இல்ல, மைக்ல ஒண்ணுங்க ரெக்கார்ட் ஆகுது. நீ சொல்லு, என்ன சொல்ல வரீங்க? Derive the expression for electric potential due to an electric dipole at a point on an axial line. Axial line derive பண்ணோமா? Depict the equipotent surface due to electric dipole. பார்த்தோமா? Define the equipotent surface. Draw the equipotent surface in case of single point charge. வரைஞ்சிருவியா? Very good. Constant electric field in z axis. z axis ல வரைஞ்சிரலாமா? சரியா? Yes. Can electric field exist tangent to a equipotential surface? ana keela get இன்னொரு क्वेश्चन, why the equipotential surface are not why எனக்கு தெரியல. because அது concentric circles ஆ இருக்கும், அதனால ரேடியஸ் வேற. not ஏனா போக electric field fade ஆயிட்டே போகும் distance பொறுத்து. வெரி குட். yes electric field தூரமா போயிட்டே இருக்கும். electric field தூரமா போகுமா, அதனால equipotential. Can electric field exist tangential? Tangential இருக்க முடியுமா? பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கரெக்ட்டா? tangential க்கு perpendicular க்கு இருக்கும். tangential ஒரே பாயிண்ட்ல இருக்கும். tangential perpendicular. Tangential. சரியா? tan. Depict the equipotent surface for a system of two identical positive point charge placed on a distance d apart. அதுக்கு give reason கேட்டிருக்காங்க. reason என்ன ரீசன்? ஏனா அது just perpendicular அந்த முன்னாடி விஷயம் can electric field ஏன் இருக்க கூடாது? ஏன் இருக்க கூடாதுன்னா because it will be perpendicular to the equipotent surface. ஒன்னு ஏன் பொண்ணுன்னு சொல்றாங்க? ஏன்னா நீ பையன் இல்லை, கன்ஃபார்ம். கரெக்டா? சரி, இப்போ நல்லா பரவான்ட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஆர் யூ அ பாய்? கிவ் ரீசன். நோ, ஐ எம் நாட் அ பாய். வை? Reason not needed. கரெக்டா? because ஐ ஹேவ் ஹேர். What is the reason? below my shoulder. அல்ல பாய்ஸ்க்கு இருக்காது பாரு. இல்லை அங்கே பாரு எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஏய் நான் சொன்னதான் அந்த மாதிரி என்ன சொல்கிறான்? ஐ எம் அ கேர்ள் பிகாஸ் ஐ ஹேவ் ஹேர் அண்டர் மை ஆம்பிட். அதான் பேசிக் லெவல் அண்டர் மை. no below my shoulder. இங்க வரைக்கும் எனக்கு முடி ஓ. அப்படியே சொல்றேன். ஆனால் பிலோ மை பிலோ மை ஷோல்டர்னா சரி, பிலோ மை ஷோல்டர் கீழே. அப்போ ஆம்பிட்டு ஷோல்டர் கீழே தானே இருக்கும். சரி இப்போ சொல்லு. இல்லை நீ வந்து இல்லை இல்லை ஐயரை பார்த்துருக்கியா? அவங்க எல்லாருக்குமே ஹேர் வந்து ஷோல்டர் கீழே வரைக்கும் போகும். அதான் ப்ரோ, அது வந்து கரெக்டான இது கிடையாது. புல்லிங்கோ புல்லிங்கோ நீ வந்து இல்லை நீங்கள் சீரியஸாக பயோ ஸ்டூடெண்ட். என்ன பெரிய ரீசன்? ரீப்ரொடக்டிவ் கேமெட்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதை சொல்றது என்ன பெருசா? உனக்கு இல்ல இல்ல இந்த அயன் படத்தை சொல்லுங்க பத்தியா, தம்மன்ன மாதிரி இருந்துகிட்டு பண்றதுக்குள்ள நம்பித்தா திஸ் கேர்ள். கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின்னா போதும். Depict the equipotential surface for a system of two identical point charge placed at a distance d apart. வரைஞ்சிரலாமா? நல்லா பாரு. என்ன கேள்வி? என்ன
2 பாசிட்டிவ் சார்ஜஸ். நீ நெகட்டிவ் சார்ஜ் டைபோலுக்கு தானே வரைஞ்சிருக்கு இது வரைக்கும். 2 பாசிட்டிவ் சார்ஜ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் அதே மாதிரியா இருக்கும். நல்லா பாரு, சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா இப்படி இருக்கும். அதாவது இங்கே கேப் கம்மி இங்கே கேப் அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஆனால் அதே 2 பாசிட்டிவ் சார்ஜ்னா எப்படி இருக்கும்? புக்கில் பாரு, அடி வெளுத்து போடு. அப்போ நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அதான் பாரு, இதில் பார்த்தனா பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜும் இப்படி இருக்கும். அதாவது இங்கே கேப் கம்மி இங்கே கேப் அதிகம். இதில் பார்த்தனா பின்னாடி சைடு கேப் கம்மி முன்னாடி சைடு கேப் அதிகம். புக்கில் எல்லா டயக்ராம் இருக்கு. இது ப்ராப்பர்ட்டிமா. இதை உட்காந்து நான் சார்ஜ்ட கேட்டு சொல்கிறேன். சார்ஜ் கைண்ட்லி டெல் மீ என்ன 2 பாசிட்டிவ் அப்படி தானே போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி போகும்? பாசிட்டிவ்னால இதில் இந்த சைடு இதில் இந்த சைடு. கரெக்டா? ஆமாண்டா. அதே மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுனா எப்படி தானோ ரிசல்டன்ட். என்ன பண்ணீங்க? Deduce the expression for the potential energy of a system of 2 charges Q1 Q2 brought from infinity to a point R1 R2. Last question போறப்ப என்ன பண்ணிக்கிட்டு? அதத்தானே இந்த கழுத மேலே தெரியுதா? இது ஃபுல்லாவே மொத்தமா சர்க்கிள் போட்டுக்கா. போடணும்டா, போட்டுக்கோடா. எப்படி நான் இந்த இடத்துல 0 ஆயிடும்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரி போட்டு கூட புக்கில் கொடுத்தா ஃபாலோ பண்ணிடாமே. இதை என்ன உயிரெடுக்க வர? நல்லா பாரு, பிரசன்ஸ் இன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும்? V1 Q1 பிளஸ் V3 Q3. ஆமாம், இங்கே முறை பண்ண உட்காந்துருக்கா V3 Q3 பண்ணுறது. யார் இங்கே இருக்கா? தேர்ட் சார்ஜ் இருக்கா? தேர்ட் சார்ஜ் இருக்கா எங்கேயாவது? அப்புறம் ஏன் வருது? சார்ஜ் இல்லை, நான் ஏன் எழுதுறது சார்ஜ் வச்சு? அதை நம்ம முறை பண்ண வேணுங்கிற இடத்துல கூப்பிட்டு இல்லைன்னா விட்டுடுறது. V2 தான்டா. தண்ணி குடிக்க போறேன்னா இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சா சிலபஸ் முடிஞ்சு. அதனால இந்த கழுதைக்கு இல்ல டாபிக் 1 முடிஞ்சு. சரியா? இப்ப நல்லா பாரு, இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? இதனால அந்த பொண்ணுக்கு ரெக்கார்டிங் வீணாக்கணும்னு ஒரு ஆசை. லைட்டாவது போட்டு விடு, இந்த கழுதைக்கு அந்த அறிவு இருக்காது. ஃபர்ஸ்ட் சுவிட்ச் மேல அந்த எக்ஸ்ட்ரீம் வேணும். நல்லா பாரு, இதுக்கு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? 0 0 Z. இந்த இடத்துல இதுக்கு 0 ஆன்சர் கூட வந்துச்சு. ஹவு மச் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் அ ஸ்மால் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணியிருக்கேன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு? ஹவு மச் ஒர்க் இஸ் டன் டு மூவ் அ டெஸ்ட் சார்ஜ். சொல்லி நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, பட் பேசிக்கலி எனக்கு வந்து இந்த சார்ஜ் இதில் ஏதாச்சும் ஒரு சார்ஜ் இருக்குல்ல 2 சார்ஜ் இருக்குன்னு கொஸ்டின் தெளிவாக கொடுக்கல. நான் ஆன்சர் ரெஃபர் பண்ணேன். வாவ், எவ்வளோ தெளிவாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் டு டெக்ஸ்ட் ஆன் பேஜ் நம்பர் 34. இதே மாதிரி நம்மளும் எழுதி ஸ்கேன் எப்படா பண்ணுவ? புக்கோட டிஜிட்டல் காப்பி டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். டிஜிட்டல் காப்பி இருந்தா நான் என்ன ஸ்கேன் பண்ணும்? அப்படியே நான் பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். அங்க முறை பண்ணி தான் வித்திக்கிட்டு இருக்கா. இந்த புக் இல்ல சாமி, இந்த புக் இல்ல சாமி. அது மொத்தம் இமேஜ் எப்படா காப்பி பேஸ்ட் ஆகும்? ஓ, நீ நெட்ல கூகுள்ல தேடலான்ட்டு அப்படி காப்பி பேஸ்ட். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? லேப்டாப்ல ஓபன் பண்ணி வச்சுக்கோ, கீழே வந்து கூகுள் லென்ஸை வச்சு போட்டோ எடுத்துக்கோ. அப்படி இந்த அக்ஷயா தானே மாட்டினது ஆன்லைன் கிளாஸ்ல. ஓகே கூகுள் மாட்டிக்கிட்டீங்க கூகுள். இப்ப நல்லா பாரு, நான் போதும்
நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், இனிஷியலா போதும்டா, இனிஷியலா 2 சார்ஜ் இங்க இருக்கு, அப்போதைக்கு நான் 3வது டெஸ்ட் சார்ஜை இங்க வைக்கிறேன். புரியுதா? சார்ஜ் எங்க இருக்குது, உங்களுக்கு தெரியும். வேற என்ன அசியூம் பண்ணிக்க சொல்ற? இல்ல அந்த மேட்டர் எல்லா மேட்ரு உங்க ஸ்கூல்ல நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். 0,0 அந்த குட்டி பையன் ஒரு குட்டி பொண்ணு இருப்பது அந்த ஒரு அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பது தெரியுமா? குட்டி ஒரு குண்ட உருண்டே ஒரு குழந்தை இருக்கும், முடிய போச்சு. இல்ல நான் பார்த்து கிரே கலர் ட்ரெஸ் மட்டும் போட்டு முடிய தூக்கி டான்ஸ் ஆடுவா. சரி கிளாஸ்ல இதை விட அதுதான் முக்கியம். அந்த பொண்ணையோட இனிஷியலா சார்ஜ் எங்க இருக்கு, 5,0,0 இருக்கு. சரியா? சம் சார்ஜ்னால டெஸ்ட் ஆனால Q0ன்னு வச்சுக்கோ. புரியுதா? இப்ப நல்லா பாரு, இதனால இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? இதெல்லாம் பொட்டன்ஷியல் மட்டும் வச்சுக்கோ. இந்த சார்ஜ்ல அங்க இருக்க பொட்டன்ஷியல் எவ்வளோ? K Q by distance பார்த்தனா √5² plus a². அந்த சார்ஜ்னால எவ்வளவு இருக்க போகுது? கரெக்டா? இது இனிஷியல். அப்ப இனிஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் போது 0. ஃபைனலா நான் எங்க கொண்டு வந்துருவேன், -7,0,0ல கொண்டு வரேனா? அப்ப இங்க பொட்டன்ஷியல் பார்த்தாலும் 0. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? அப்ப ஒர்க் டன் எவ்வளோ? Q0 into V, Q0 into 0. ஏதோ போன வருஷம் இந்த கிராஷ் கோர்ஸ் புதுசாக ஆரம்பிச்ச பற்றி அப்போதைக்கு இந்த ε0 எழுதி வச்சுருந்தேன். அப்போ ஏதோ கேட்டாங்க, ஆன்சர் என்ன? 1/4πε0. எப்சிலான் இருக்கா இல்லையா சார்? நாட்டுன்னு போட்டிருக்கீங்க, நாட்னா இல்லைன்னு தானே சார்? நான் யோசிக்கிறேன், டாக்டர் என்ன நேரத்தில் ஒரு பையன்ட்டு உயிரே எடுத்துட்டேன். நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். அவனுக்கு யார் ஃபோன் நம்பர் கொடுத்தானு வேற எனக்கு தெரியல. வந்துட்டான் சேட்டில், சார் நான் வந்து ரொம்பவே பாவம், என்னை வந்து எப்படியாவது நீங்கள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணி விடுங்க, நான் டிபிபி இனிமேல் உட்காந்து சால்வ் பண்ணுவேன். நான் சொன்னேன், தம்பி ஒன்னால் பண்ண முடியாது விட்டுரு. இல்லை அது தனி வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இது ஒன்னால் பண்ண முடியாது விட்டுரு. சார் ஓகே சார், நான் வந்து 100 மார்க் வாங்கணும், நான் எத்தனை சாப்டர் படிக்கணும்னு சொல்லுங்க. சொன்னேன் அப்படியே படிச்சிருவியா அப்படின்னு. சார் புரியலன்னு. 25 சாப்டர் படிக்கிறான்னு. சார் எங்கள் புக்லேயே 19 சாப்டர் தான் சார் இருக்குது. நான் சொல்கிறேன், என்ன நீட் சிலபஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் நீ? இல்லை வந்து ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்துருக்கான். திவ்யா பத்தியா 19 சாப்டருக்கு அப்போ 2 தடவை படிச்சு 2 தடவை அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோ. நான் சொன்னேன் 25 சாப்டர் படிச்சுக்கோ. ஓகே சார், அப்போ 25 சாப்டர் படிச்சா வந்துடும் சார். மொத்தம் 29 இருக்கு, நான் 25 படிக்கணுமா? இப்போ நீ தானே கேட்ட 100 மார்க் எடுக்கிறது சாப்டர் 25 சொல்லியாச்சு. இப்போ படிக்க போறியா? இப்போ படிக்க போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை சாப்டர் படிக்கணும், அத்தனை சாப்டர் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எங்களுக்கு பார்த்தோன்னா யோசிச்சு பாரு, ஆன்லைன் எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு கரெக்டாக. நீங்கள் வந்து பிரின்சிபல் மாதிரி ஸ்டூபிட் கிடையாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் அண்ணா நான் ஐஐடி எழுதவா வேண்டாமா? அன்னைக்கு 9:30 மணி உட்காந்து நான் அவனுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எவ்வளோ கேள்வி கேட்டால் தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், அவன் கேட்ட எல்லா டீட்டெயிலையும் நான் தமிழ் மேட்ரிமோனியில் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 4 பசங்களாவது உனக்கு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு கேஸ்ட் என்ன, ஜாதி என்ன, எந்த தஹசீல் எக்ஸாம் எழுதுவீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களோட நேவர் என்ன, உங்களோட இது என்ன, இஷ்டத்துக்கு போட்டோ, இந்த சைஸ் வேணும், அந்த சைஸ் தேவையில்லை, உங்க மூஞ்சி 80% தெரியல, உங்க மூஞ்சில இது இருக்கு, அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணா திரும்பி முதல்ல இருந்து வந்துருச்சு. 8 பக்கத்தையும் டைப் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து அவ்வளோ கஷ்டம். அட்லீஸ்ட் இவளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சம்பத்துக்காவது அன்னைக்கு வேகமாக அப்ளை பண்ணி முடிச்சிருப்பேன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணதுக்கு ஒரு பிரின்சிபல் 3 அன்னைக்கு, அண்ணா எனக்கு வந்து அது படிக்கவே பிடிக்கலண்ணா, ஆனால் எனக்கு 3000 வேஸ்ட் ஆயிரும்னு தோணுது. இது இந்த கேள்வி எப்போ தெரியுமா? நீ பிறந்த பார்த்தியா அன்னைக்குலாம் உங்கள் அம்மா மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்டா இதை பெற்று இதனால் சொத்து தான் வேஸ்ட் ஆகுது, ஒன்றுத்துக்கு ஆக போகிறது இல்லை இந்த பொண்ணு.
அது உட்காந்துட்டு அவ்வளோ தூரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஆகுது ஃபஸ்ட்டு அண்ணா கிளாஸ் கவனிக்கிறேன்னா சூப்பராக போகுதுன்னா அவங்க இது நடத்துகிறேன். அதுக்கப்புறம் ஆனால் நான் எழுதணுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா, ஸ்கூலில் வேற ப்ராக்டிகல்ஸ் எழுதணுமா, அதுக்கப்புறமே வந்து டியூஷன் ஒர்க் இருக்கா, அசைன்மெண்ட் எழுதணுமா, எனக்கு வேற உடம்புல ஒன்று பண்ண முடியும், பாண்டிச்சேரி வேற நான் போகணுமா, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. அதை தாண்டி ஆனால் நான் வேற என்டி எக்ஸாம் எழுதலான்ட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முதல்ல நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க, நீ முடிவுக்கு வா. என்னமோ இவன் அன்னைக்கு விட்டு அனுப்புறதுல பார்த்துன்னு வச்சுக்கோ, இவன் போறேன்னா பாண்டிச்சேரி கேம்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாமா நீ தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நீ இல்லாமல் நான் எப்படி ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவேன், அப்புறம் 3000 வேஸ்ட் ஆயிருமா. How would your answer change if the path of the test charge between the same point is not along the x-axis but along the any other random path? So random pathல இருந்தா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சரியா 38ல C க்கு ஆன்சர் என்ன கொடுத்திருக்கானா, refer to text on page number 30. If the above point charge are now placed in the same position in a uniform external field, what will the potential energy of the charge system in its orientation of unstable equilibrium? Unstable equilibrium no potential energy எவ்வளவு இருக்கும்? Unstable equilibrium னா என்ன? theta is equal to 180. அப்ப எனர்ஜி எவ்வளோ? minus PE cos theta. அப்ப ஆன்சர் வெறும் PE வந்துருமா? கரெக்டா? இவ்வளோ எனர்ஜி இருக்கும். கரெக்டா? புரிஞ்சா? இதோட முடிஞ்சு. கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பட் கெப்பாசிட்டன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. நம்ம வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கான வழியை தேடுவோம். சரியா? எப்படியோ நீங்க அடுத்த கிளாஸ் வரப்ப தங்க குட்டிங்க மேத்ஸ் ஒரு முடிக்காம வருவீங்க, நான் வந்து எரிச்சல் ஆவேன், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், நீயே போட்டுக்கோ, நான் போய் உக்காந்துக்குவேன். அதான் சொல்லல புலம்ப ஆரம்பிச்சிருவா. அப்ப விட்டு பண்ணாத, சிம்பிள். இங்க நான் வந்து ஃபோர்ஸ் பண்றேனா, கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா வரணும், ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணுவோம். அப்ப இங்க பாரு, அடுத்த கிளாஸ் வரப்ப ஹோம் ஒர்க் எல்லா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாம இருந்தா வெளியே துரத்தி விட்டுரு. என்னடா உங்க சாய்ஸ்க்கு விட்டாலும் தப்பு. அதுக்கு அந்த நேரத்துல நீ மெயில் உட்காந்து டைப் பண்ணதுக்கு வந்தா உட்காந்து நான் ஆன்சர் எழுதுனா வேலை முடியும்ல. Okay, Monday submission.